no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐபிடிஎஸ்ஸின் நிறுவன தலைவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். என் தமிழ் தாய்வர்களுக்கும் அன்பு சகோதரருக்கும் ஐபிசி சேனல் நேயர்களுக்கும். கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி ஏற்கனவே நீங்கள் ஒரு கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டிருந்தீங்க. அந்த கருத்து கணிப்பு தமிழ்நாடு அளவில் ஒரு பேசுபொருளாகவே மாறினதை நம்ம பார்த்தோம். இப்போது தேர்தலுக்கு எக்ஸாக்ட்லி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டிருக்கீங்க. அது தொடர்பாக தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 81,000 மக்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக போய் நீங்கள் வந்து கருத்துக்களை வந்து கேட்டிருக்கீங்க. இதனுடைய தாக்கத்தம் குறித்தும் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கேள்விகள் வந்து உங்களால் கேட்கப்பட்டிருக்கு. அதை பற்றிலாம் நம்ம ஒவ்வொன்றா பேசுவோம். இப்போது நீங்கள் 81,375 மக்கள்கிட்ட போய் கருத்து கணிப்பு கேட்டிருக்கீங்க. கடந்த முறை கிட்டத்தட்ட 150 நாட்கள் வந்து நாங்கள் பயணித்து நாங்கள் வந்து கருத்து கணிப்புலாம் வந்து கேட்டிருந்தோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இந்த முறை வந்து 90 நாள் வந்து நாங்கள் கேட்டிருக்கோன்னு சொன்னீங்க. ஏன் அந்த கால இடைவேளை ரொம்ப ஒரு 90 நாள், கடந்த முறை 150 அப்படிங்கிறது? முதற்கண் வந்து நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது பார்ட் 2 இது. அது பார்ட் 1 வந்து இதில் நீண்ட நாட்கள் எடுக்க வேண்டியதாக போச்சு. அதாவது பல்வேறுபட்ட மக்கள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், அப்புறம் விவசாயிகள், அப்புறம் வந்து பெண்கள், ஆண்கள், அப்புறம் அரசு தரப்பு திட்டங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள், அப்புறம் சாதி ரீதியாக அப்படின்னு எடுக்கிற டேட்டாஸ் இருக்கிறதுனால ஒரு 5 மந்த் தேவைப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 2வது பார்ட்டாக இருக்கிற போது 3 மாதம், அடுத்த ஆய்வு ஜனவரி பிப்ரவரி மாதம் ஒரு ஆய்வு விடுவோம். இப்போ இந்த ஆய்வு முடிச்ச பிறகு பிப்ரவரி மாதம் இந்த கூட்டணிகளுக்கு எந்த கட்சி வாய்ப்பு இருக்குன்ற ஒரு இதை விட்டுட்டு அதுக்கடுத்து வேட்பாளர்லாம் அந்த தேர்தல் அறிக்கை வேட்பாளர் போது அந்த பார்ட்டோட முடிப்போம். ஸோ அது வந்து பிட்வீன் இதுக்கு மேலே வந்து 2 மாதம், அடுத்து 1 மாதம் இந்த மாதிரி இதில் முடியும். ஏன்னா டைம் கிடையாது. இப்போ ஸ்டடிஸ் வந்து நல்லா பண்ணிட்டோம். தமிழ்நாடு முழுக்க 230 தொகுதிகளும் எல்லா தரப்பு மக்கள், எல்லா சமுதாயத்துக்கு உட்பட்ட மக்கள், சமுதாயத்துக்கு உட்பட்டு அதாவது ஒரு சாதிக்குள் உட்பட்டிருக்க மக்கள் வரை டெத்தாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டோம். எந்த கட்சியினுடைய கோர் ஓட்டுகள் எப்படி இருக்குது, அந்த கட்சி வளர்ச்சியா வீழ்ச்சியா, இப்போ எப்படி வளர்ந்துருக்கு, இப்படி பல்வேறு விதமான கேள்விகளை தமிழகம் முழுக்க வைக்கப்பட்டது. அந்த வைக்கப்பட்டதன் விளைவு தான் இந்த பார்ட் 2 வந்து நாங்கள் இன்னைக்கு விட்டுருக்கோம் பத்திரிகை சந்திப்பில். ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 81,375 சாம்பிள்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க. இது வந்து வெறுமனே நகர்ப்புறத்தில் மட்டும் எடுக்கப்பட்டிருக்கா, இல்லை வந்து கிராமங்களில் எடுக்கப்பட்டிருக்கா, இல்லை வந்து குக்கிராமங்கள் வரைக்கும் போய் எடுக்கப்பட்டிருக்கா? அந்த இதில் சொல்லியிருக்க பாருங்க. கலாய்வு நடத்தப்பட்ட இடங்களில் 54.78% நகரம் சார்ந்தது. பங்கேற்றுள்ள ஆண்கள் 30% பேர், பெண்கள் வந்து மிக அதிகம். அதாவது இந்த சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா கலாய்வில் வந்து பார்த்தீங்கன்னா 34.4% பெண்கள் வந்து அதிகமாக எடுக்கப்பட்டு, ஆண்களை விட 4% கூடுதல் எடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து வயது ரீதியாக 31 40 வயதுக்குள்ள 41.3% அப்புறம் 21 30 வயதுக்குள்ள, 46லேருந்து 60 வயதுக்குள்ள, 61 61 வயதுக்குள்ள, இப்படி ஒவ்வொரு வயது கேட்டகரியாக வந்து எப்படி என்ன நினைக்கிறாங்க. இப்போ வயதுக்கு முற்பட்ட, இப்போ 50 60 வயதுக்கு முற்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,00,000 வாக்காளர்கள் போன சட்டமன்ற பார்லமெண்ட் தேர்தலில் வாக்களிக்கப்பட்டாங்க, வாக்களிக்க தகுதி பெற்றப்பட்டாங்க. அப்படி இருக்கிற போது அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, மாற்றி ஓட்டு போடுறாங்களா, இல்லை அதே இதில் ஏடிஎம்கே டிஎம்கே ஓட்டு போடுறாங்கன்ற மனப்பத்தத்துவம் எப்படி இருக்கிற விஷயங்களே நாங்கள் மேற்கொள்ளப்பட்டோம். அப்புறம் ஏஜ் வரையா இருக்கிற 50 வயசு அவங்க எப்படி ஓட்டு போடுறாங்க, இப்போ அவங்க குடும்ப முறைப்படி ஓட்டு போடுறாங்களா, இல்லை அவங்க புதுசாக சிந்திச்சு ஓட்டு போடுறாங்களா, அதை பற்றிய டேட்டாஸ் இப்படி வயது ரீதியாகவும் கிராமப்புறங்கள், நகர்ப்புறங்கள், ஆனால் பிரதானமாக நகர்ப்புறங்களில் அதிக அளவு சாம்பிள்ஸ் எடுக்கப்படும். கிராமப்புறங்களில் கிட்டத்தட்ட 44% கிராம பகுதிகளிலும், மீதி 56% ஏரியாக்கள் வந்து நகர்ப்புற பகுதிகளையும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டோம். ஜூன் மாதத்துக்கும் இப்போ அண்மையில் எடுத்த இந்த சர்வேக்கும் வந்து என்ன சேஞ்சஸ் வந்து மக்கள்கிட்ட பார்க்குறீங்க? சேஞ்சஸ் நிறையா இருக்குங்க. இந்த ஆட்சி மீது பார்த்தீங்கன்னா திராவிடம் என்பது மக்கள் மத்தியில் தெரியல. குறிப்பாக இந்த புதிய வாக்காளர்கள் 20 வயது 30 ஏற்பட்ட ஆண்கள், பெண்கள்னா திராவிடம்னா தெரியல, பெரியார்னா என்ன தெரியல, அம்பேத்கர்னா என்ன தெரியல. ஸோ இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் தான் பெரியாரையும் அண்ணாவையும் பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களே, கீழ்மட்ட அளவில் வந்து அரசியல் புரிதல் குறைவாக இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக இளைஞர் மத்தியில் திராவிடங்கள் 2 கட்சியின் மீதும் மக்கள் வெறுப்பு இருக்காங்க. அதிமுக திமுக ரெண்டும் ஒரே பார்வை தான் பார்க்குறவங்களே, இவர் சேர்ந்தவர், அவர்கள் இவர் சேர்ந்தவராக மக்கள் பார்க்கப்படலை. அதே மாதிரி எடப்பாடியுடைய தலைமை வந்து மக்கள் மத்தியில் சரியான வரவேற்பு இல்லை. பெண்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை திமுகவுக்கும் தாவேக்கும் ஓட்டு போடுறாங்க. அதில் ஒரு விஷயம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சீமான் அண்ணாமலை மீதான ஒரு பார்வையும் இருக்குதா பார்க்கப்படலாம். ஏன்னு சொன்னால் சில இடங்களை நான் பார்க்குற போது சென்னையில் அதிசயமாக நான் பார்க்குறேன். சென்னையில் ஒரு திருமங்கலத்தில் ஒரு பெண்மணியை வந்து சந்திக்கிறேன். அவங்க வீட்டுக்கு கூட்டு பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, சார் தினந்தோறும் ஒரு நாளைக்கு நாங்கள் 1 மணி நேரம் ஒருத்தர் தலைவரை பற்றி பேசிகிட்டு இருப்போம். ஸோ அப்படி எங்களை ஈர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க எந்த கட்சியும் சாராத நடுநிலை சார்ந்த
பெண்மணி. அவங்க அப்புறம் யாருக்கா நீங்க வந்து ஆதரவா இருக்கீங்கன்னு பார்த்தா அண்ணாமலை வந்து எங்களுக்கு பிடிக்கும், அவர் ஒரு மாற்றத்தை படிச்சு கொடுக்க மாட்டாரு, அப்படி ஒரு பார்வை இருக்கு. இந்த பக்கம் வந்து வயசுக்கு உட்பட்ட புதிய வாக்காளர்கள் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொள்கை கோட்பாடு இல்லாத முகத்தை பார்த்து ஓட்டு பார்க்குற விஜய் ஓட்டு போகிற கூட்டமும் இருக்கு. ஸோ அப்புறம் நாம் தமிழர் கட்சி வந்து மொழி ரீதியாக இருக்கிற அந்த வயது உட்பட்ட வாக்காளர்களும் இருக்காங்க. ஸோ இப்படி கேட்டகரி வந்து மாறுபட்டிருக்கு. இப்போ 5 விரல் இருக்க மாதிரி 5 வகையான மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆய்வில் கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ முன்ன ஆய்வில் பார்த்தப்போ விஜயுடைய ஓட்டுகள் விஜயால் தான் சீமானுக்கு பாதிக்கப்படும்னு நினைச்சோம். ஆனால் இப்போ சற்று என்னன்னா விஜயால நாம் தமிழர் பாதிப்புல புரிய வருது. ஏன்னா நாம் தமிழர் சேர்ந்தவங்க வந்து கொள்கையால் கோட்பாட்டால் ஈர்க்கப்பட்டவர்கள். ஆனால் இது எப்படி ஓட்டு குறையுதுன்னா 2021 தேர்தலில் மாற்றம் அப்படின்ற வருகிற போது திமுக அதிமுக மாற்றம் சீமானதுனால அந்த ஓட்டு சதவீதம் ஓட்டுறாங்க. உதாரணத்துக்கு நான் வெளிப்படையாக சொன்னா நானே வந்து அதிமுக பிடிக்கும் நாம் தமிழர் சீமானுக்கு ஓட்டு போட்டேன். ஸோ அந்த மாதிரி சொல்ல இந்த முறை ஓட்டு போற யாருன்னு ஒன்றும் டிசைட் பண்ண முடியல. அப்படி இருக்க போது இந்த மாதிரி நிறைய உதாரணத்துக்கு சொல்றேன், அது மாதிரி நிறைய பேர் வந்து மாற்றம் போற போது இப்போ வந்து விஜய் அண்ணாமலை இப்போ அண்ணாமலை ரோல் என்னன்னு தெரியல. ஸோ அதே கட்சியில் இருந்தால் அந்த பாஜகவுடைய ஓட்டுகள் தாவக செல்வாங்க. இப்போ தாவக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 14% ஓட்டுகள் ஊர்ஜிதமாக இருக்கு அந்த கட்சிக்கு வந்து இருக்கு. மீதி வந்து வரும் வராது தேர்தலை ஒட்டி தான் தெரியும். இதுல என்ன சிக்கல்னா இப்போ திமுக கூட்டிலிருந்து 13% வாக்குகள் வந்து தாவக கூட்டணிக்கு போகுது. இப்போ விசிக கட்சி ஆகட்டும் திமுக ஆகட்டும் மற்ற ஏனைய கட்சிகளுடைய அந்த திமுக கூட்டணியால 13% ஓட்டுகள் பாதிக்கப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பிஜேபி தொடர்ந்தால் அந்த அண்ணாமலை ஆதரவுகள் பாஜகவில் அல்ல, பாஜக வெளியில் தான் இருக்காங்க. அவங்க பாஜக இணையப்படல, பாஜக ஆதரவுகளும் கிடையாது. அந்த ஓட்டுகள் விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகுது. அதனால தான் வந்து அந்த 22% ஒழிய 22% தனியாக வரல. அதிமுக விசிக இப்போ சீமான் கட்சி பெரிதளவு இல்லை. ஸோ இப்படி அண்ணாமலையுடைய ஓட்டு மட்டுமே 7% ஓட்டு வந்து அண்ணாமலை ஆதரவாளர் ஓட்டு விஜய்க்கு போகிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அண்ணாமலை ஒரு முடிவு எடுக்கப்பட்டார்னா நிச்சயமா டிசைடிங் ஃபேக்டா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதான் பார்க்கலாம். வாக்காளர்களின் மனநிலை அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் வந்து உங்களால் கேட்கப்பட்டிருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றி உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிறைவேற்றி உள்ளதுன்னு 25%, ஓரளவு அப்படின்னு சொல்லி 17, நிறைவேற்றவில்லைன்னு 47, கருத்து சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி 11%. இது உதாரணத்துக்கு பெண்களுடைய இந்த 1000 ரூபாய் கொடுக்குற திட்டம் இருக்கு இல்லையா, அதுவே நிறைய பெண்களுக்கு போய் சேரலை. அதாவது உயர்தட்டு வகுப்பை சேர்ந்த பெண்களுக்கு நிறைய பேர் சென்றடைக்குது. மிடில் கிளாஸில் இருக்கிற லோ கிளாஸில் இருக்கிற பெண்களுக்கு வந்து அந்த பணமே சரியாக போய் சேரலை. அது மாதிரி திட்டங்கள் வந்து பெயரில் இருக்கிறத ஒழிய பயன்பெறுகிற திட்டங்களாக இல்லை. திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிற போது நிறைய இடத்துல நான் கேட்குற போது சில பேர் சொன்னாங்க, ஆமாம் திராவிட ஆட்சினா மதுவில் சாதனையாக இருக்கிறது, அதாவது இந்த கொலை கற்பழிப்பில் சாதனையாக இருக்கிறது, தமிழகம் முழுக்க ரோடுகள் இல்லாமல் சின்னவனமாக இருக்குது, அதுக்கிட்ட 1 கிலோ அளவுக்கு கொசு வந்து வளர்ந்துருக்கிறது, திராவிட மாடல் ஒரு மகிழ்ச்சியான மாடலா இல்லை, திராவிட மாடல்னா என்னன்னு தெரியல புரியல அப்படின்னு மட்டும் சொல்றது மட்டும் இல்லை. இதெல்லாம் நீங்க சொல்றதா இல்ல மக்கள் அதாவது நான் என்னுடைய கருத்து இல்லை, மக்கள் கருத்தாக நான் பதிவிடுறேன். அப்படி பார்க்கிற போது இந்த அடிப்படையே தேவைகளே பூர்த்தி அடையாம இருக்கு. இந்த அரசுகள் 2 திராவிட ஆட்சிகளும் இந்த ஆட்சி இல்லை, போன ஆட்சி எப்படி இருக்கோ அதே ஆட்சியை இந்த ஆட்சியும் பார்க்குறாங்க. 2 திராவிட ஆட்சிகள் வந்து மக்களுக்கான அடிப்படை தேவைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எதுவுமே வந்து முழுமையாக சென்றடையன்னு பார்க்கப்படலாம். ஏன்னா தமிழகம் முழுக்க சுற்றி பார்க்குற போது இன்றைக்கும் வந்து சுகாதாரம் இல்லாமல் இருக்கு, நல்ல வந்து கழிப்பிட வசதி இல்லாமல் இருக்கு. இது இந்த ரெகுலராக 2 ஆட்சியுமே தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சி இது மாற்றவனு மக்கள் விரும்புகிறாங்க, அதுக்கான தலைவரை வந்து தேடுறாங்க, அதுக்கான ஆளுங்க இல்லை. ஸோ விஜயின் பார்த்தா விஜய்க்கான அந்த வாய்ப்பு வந்து மிக குறைவாக இருக்கு. ஸோ அவர் ஸ்பாய்லராக இருக்கிற ஒழிய ஒரு ஆட்சி பிடிக்கிற நிலைமைக்கு விஜய் இல்லைன்னு பார்க்கலாம். 2வது கேள்வி வந்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அவருடைய செயல்பாடுகள் குறித்து தமிழக மக்களின் மதிப்பீடு நன்றுன்னு சொல்லி 37% சொல்லியிருக்காங்க, சரியில்லை அப்படின்னு சொல்லி 54, கருத்து சொல்லவில்லை 9 அப்படின்னு இருக்கு. இதுல வந்து நன்றுன்னு சொல்லி ஒரு 37% மக்கள். அது எப்படி வச்சுக்கன்னா இது கூட்டணி, திமுக சேர்ந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே அந்த பொதுமக்கள் எல்லாம் சேர்ற போது அந்த 30% வருகிறது. அதுல காமன் பீப்புளாக இருக்கிறவங்க அந்த 54% மக்கள் வந்து இந்த ஆட்சி சரியில்லைங்க அப்படின்னு போன ஆட்சியும் அதே ஆட்சியும் ஒரே கம்பேர் பண்றாங்க. திமுக அதிமுக 2 ஆட்சியுமே இப்படிதான் இருக்கு. இந்த 4 ஆட்சியில் வந்து மக்கள் மத்தியில் ஒரு செயல்படாத அரசா இருக்கு, கரப்ஷன் கவர்மெண்ட் சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. ஆனா அவங்க கவர்மெண்ட்லயே கலெக்ஷன் கவர்மெண்டா இருக்கு. அதாவது எடப்பாடி ஆட்சி தான் இருந்துச்சுன்னா இந்த ஆட்சின்னு சொல்லி மக்கள் சொல்லப்படுறாங்க. அதாவது 2 ஆட்சியும் ஒரே மாதிரி தான் வசூல் பண்றாங்க. இப்போ நிறைய இடத்துல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிளாட் போறவங்களோட நிறைய பேர் அனுப்புற போது சார் எல்லா இடத்துலையும் வந்து கையூட்டு வாங்குறாங்க சார், அதிகாரிங்க வரையும் வாங்குறாங்க சார், அரசியல்வாதி வாங்கினா கூட பரவாயில்ல சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. இந்த ஆட்சி தான் முன்னாட்சியும் அதே நிலைமை, இந்த ஆட்சி அதே நிலைமை இருக்கு அப்படின்ற குமுறல் வந்து வியாபாரிகள் மத்தியில் தெரிய வருது. ஏன்னா அனைத்து தரப்பு விதமான ஏதாவது ஒரு விஷயங்கள் அணுகி அரசிடம் அணுகி பெறுதுன்னா அரசியல்கள் கையொப்பம் பெறுவதற்கு கையூட்டு வாங்காமல் கையூட்டு போடாமல் அவ்வளவு நிலை தொடர்ந்து இருக்கு. இந்த ஆட்சியில் தொடர் திராவிட ஆட்சியில் இருந்துட்டு இது மக்கள்
மக்கள் மத்தியில் வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த ஓட்டுக்கெல்லாம் வந்து மாறுது. குறிப்பா அரசு ஊழியர்களே ஆளுங்கட்சி மேல வெறுப்பு இருக்காங்க. அதை வெளியே காட்ட முடியாம குமுறல்ல இருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்க மாதிரி இருக்கு. ஸோ அது மாத்தி ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்க அவங்க, அதுவும் அந்த சூழ்நிலை குளறுபடியா இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த கேள்வி வந்து அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டதால் பாஜக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி உள்ளதா அப்படின்னு கேட்டதுக்கு 54% ஆம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை 16, ஓரளவு 19, கருத்து சொல்லவில்லை 11. இதில் ஆம்னு வந்து 54% வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? இது எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? இது வந்து பாஜக தொண்டர்களே அதிருப்தியில் இருக்காங்க அல்லது வந்து காமன் மேன் வந்து அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிறது இது மெசேஜாக வருதா? இல்லை நீங்கள் சொல்கிறது மாதிரி பாஜக தொண்டர்கள் கிடையாது, வெளியே இருக்கக்கூடிய தொண்டர்களும் அண்ணாமலை ஃபேன்ஸும் தான் வந்து இந்த ஆம்ங்கிற 54% சொல்கிறாங்க? அண்ணாமலை ஃபேன்ஸ்னு வச்சு அவங்க அண்ணாமலைக்கா, அதாவது 2 வகையை பிரிச்சுக்கலாம். பாஜகவுன்னு ஒரு குரூப் ஓட்டு போடுறவங்க இருக்காங்க, அண்ணாமலைக்கான ஓட்டு போடுற இருப்பாங்க. ஆனால் அண்ணாமலைக்காக இருக்கிற கூட்டம் வந்து அண்ணாமலை எடுத்ததனால் அண்ணாமலை பொறுப்பை விடுவிக்கப்பட்டது போது அவர்கள் மன விரக்தியில் இருக்காங்க. அது நல்லா கண்கூட பார்க்க முடியுது. அவர்கள் வந்து பாஜக அணிக்கு ஆதரவாக இல்லை, நயனார் நாகேந்திரனை போட்டதை ஏற்றுக்கூடிய மனப்போக்கத்தில் அவங்க இல்லை. குறிப்பாக வந்து அந்த அவங்களுடைய அண்ணாமலை ஆதரவாக இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு உத்தமராஜன் ஒரு நபர், அதுக்கடுத்து விஷ்ணு பிரசாத் ஒரு நபர், இப்படி நிறைய பேர் வந்து அண்ணாமலை ஆதரவுகளாம் மிக விரக்தியில் இருக்கதா பார்க்கப்படுறேன். இப்படி தமிழகம் முழுக்க அண்ணாமலை பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேர் ஓரம் கட்டப்பட்டிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணாமலை ஆதரவு இருப்பவங்க மறுபடியும் பாஜகவிற்கு நயனாநாயகனுடைய தலைமை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அந்த நயனாநாயகன் போட்டதும் மிகப்பெரிய வெறுப்பு இருக்காங்க. அதிலும் இன்னொரு விஷயம், பாஜக தொண்டர் சொன்னா நல்லா சரியா தானங்க போயிட்டு இருந்துச்சு, அப்படி போயிட்டு போது இன்னைக்கு இந்த தலைவர் மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அமித்ஷா தமிழக அரசை புரிஞ்சிக்கல, தவறு செய்து விட்டார் என்ற குமுறலும் பாஜக தொண்டர் மத்தியில் இருக்கிறது. அப்படி போது நயனாநாயகன் தலைமையை ஏற்றுக்கொள்வதில் ஒரு பெயருக்காக பொறுப்புக்காக செயல்படுற ஒழிய உண்மையிலே உணர்வுபூர்வமாக திராவிட மாடல் ஆட்சி, திராவிட ஆட்சி ஒழிக்க நோக்கத்திற்காக அவளை எதிர்த்து வெற்றி பெற நோக்கத்திற்கு இல்லை. அப்படி பார்க்கிறப்போ தமிழகத்திலே நல்ல சிறப்பாக இருக்குன்னு சொன்னால் கிணத்துக்கடவு தொகுதி சிறப்பாக இருக்கு. ஏன்னா கிணத்துக்கடவுல வசராஜ் நபர் பாஜகவை சேர்ந்தவர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அவரு அந்த தொகுதியில் அதிமுக கூட்டணி இருக்கிறதுல அந்த ஒரு தொகுதி வெற்றி பெற்ற பிளஸ்ஸாக கூட இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து இதே போல எல்லாரும் செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். ஆனால் அது மாதிரி எல்லாரும் செயல்படலை. ஸோ பூத் கமிட்டிலேருந்து இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் எடுத்து முன்னெடுத்து ஒரு திமுக அதிமுக இருப்பது போல பாஜகவில் அந்த ஒரு நபர் வசராஜ் என்ற நபர் செய்து கொண்டு இருக்கிறார். அதே போல மற்றவங்களும் செய்யல. அப்புறம் தமிழகம் முழுக்க பார்க்கிற போது அந்த மாதிரி சுணக்கமாக இருப்பதனால வெற்றி வாய்ப்புகள் பாதிப்படைய வாய்ப்பு இருக்கிறது. அதோடைய நீட்சியா இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க. நயனார் நாகேந்திரன் அவர்களின் சுற்றுப்பயணம் வாக்காளர்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இல்லை அப்படின்னு 78, ஆம்னு சொல்லி 9%. நாமக்கல்ல அந்த பாஜக சேர்ந்த ஒரு கூட்டுறவு அணியிலே பொறுப்பில் இருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு காளியப்பன் நபர் நான் சந்திக்கப்பட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ராசிபுரம் மெட்டாலா பகுதியை சேர்ந்த ஒரு நபர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க தொகுதிக்கு 5 லட்சம் கொடுத்து காசு கொடுத்து கூட்டம் வரமாட்டேங்குதுங்க, அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிற நிலைமையில அந்த பொறுப்பில் இருக்க சொல்லப்பட்டாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ நயனாரனுடைய சுற்றுப்பயணம் இப்போ இதுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு என் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு இயற்கையாக கூடப்பட்டது. ஸோ இவருக்கு செயற்கை கூட்டம் வர தயாராக இல்லை நயனாரனுக்கு. அப்போ அண்ணாமலையினுடைய அந்த நடைப்பயணம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, இது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தல. சிறிதளவு கூட இல்ல. 9% அதுல இருந்து தெரிஞ்சு எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கு பாருங்க. 78% தாக்கத்தை ஏற்படுத்தல. ஸோ ஒரு கவர்ச்சி, மீடியா கவர்ச்சி கூட இல்லை. ஏங்க அண்ணாமலை போது சோஷியல் மீடியாவில் வந்து மீடியா வந்து சரியான கவர்ச்சி வச்சுங்க, அது கூட இல்லைங்க. அதில் இன்னொரு விஷயம், மதுரையில் வந்து செல்லூர் ராஜு கிட்ட வந்து அணுகிட்டு இருக்காங்க. அங்கே ஆய்வில் பண்ணுறப்போ களத்தில் எனக்கு கிடைச்ச தகவல், செல்லூர்ராஜன் சொல்லியிருக்காருன்னா, எப்பா பெருதெல்லாம் போக சும்மா பேருக்கு போங்க அப்படின்னு கூட சொல்லதா வாய்வழி சொன்னதாக அந்த கட்சிக்காரர்கள் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்தே வந்து கூட்டத்தை காட்டியே ஒரு ஃப்ரேம் உருவாக்க முடியல, மீடியாக்கான ஃப்ரேமும் உருவாக்க முடியல. ஸோ அது வந்து அதனால பலவீனமாக இருக்குது. இந்த பயணம் தேர்தல் வாக்கரசியில் வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடிய, ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய, ஆட்சி முறை உருவாக்குவதற்கான சூழ்நிலை உருவாக்கப்படலன்னு நீங்கள் பார்க்கலாம். அதிமுக பாஜக கூட்டணி உருவானதால் இந்த கூட்டணிக்கு பொதுமக்கள் வாக்காளர்கள் மத்தியில் வரவேற்புள்ளதான்னு கேட்டிருக்கீங்க. வரவேற்பு 27%, இல்லை 41, ஓரளவு 19, கருத்து சொல்ல விரும்பவில்லைன்னு சொல்லி 13. இப்போ அவங்க கூற்றுப்படி, அதிமுக பாஜக கூற்றுப்படி 2026 நம்ம கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி இனிய கூட பிரச்சாரத்தில் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் வரவேற்பு அப்படின்னு சொல்லி 27 தான் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம சர்வேல. ஆமாம், அதாவது என்னன்னா, எடப்பாடியுடைய சுற்றுப்பயணம் வந்து அதுக்கு அடுத்த கேள்வி கடைசியாக இருக்குது, அதுக்கு நான் வேறேன். ஸோ இப்போ இந்த கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் வரவேற்புன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாஜக கூட கூட்டணி வைக்காமல் இருந்திருக்கலாங்க. மாநில தேர்தலில் பொறுத்தவரை எம்பி எலெக்ஷன் வச்சுருந்தா கூட பரவாயில்லைங்க, இப்போ வச்சது மிகப்பெரிய தவறுங்க. ஜெயலலிதா அம்மையார் கூட அந்த மாதிரி சுயப்பட்டு செய்ய மாட்டாங்க. அது இல்லாமல் ஒரு தலைமைக்கான தலைவர் எடப்பாடி கிடையாது.
ஸோ எடப்பாடி தலைமையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மனநிலையில் மக்கள் இல்லை. ஏன்னா அவர்களும் ஒரு நம்பகத்தன்மையை பெண்கள் ஆண்கள் வாக்காளர்கள் மத்தியில் உருவாக்கப்படலை. ஸோ அதிமுக சேர்ந்தவர்களே நம்பிக்கையற்று இருக்கதா பார்க்க முடியுது களத்தில். ஸோ அவங்க தேர்தலை தெரிஞ்சதாக அரசியல் நடத்துகிறாங்களான்னு பார்க்கக்கூடிய நிலைமை இருக்குது. ஏன்னா இப்போ எடப்பாடி அவர்கள் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போவதே ஒரு காட்சியாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டு ஒரு ஆட்சி மாற்றம் உருவாவதற்கான ஒரு அலையை உருவாக்கப்படலை. அதில் ஒரு 4 முனை போட்டியில் வந்து 3ஆவது இடத்தை பிடிக்கிற சூழ்நிலை தான் எடப்பாடி தற்சமயம் இருக்காரு. அவர் தலைமை ஏற்று அவர் அடுத்து முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு சொல்லி களத்தில் இன்று வரை உருவாக்கி பார்க்கலாம். அடுத்த கேள்வி, விஜயின் தாவேகா கட்சி எந்த கட்சி வாக்குகளை அதிகமாக பிரிக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. முதல் 5 இடம் பிடிக்கும் கட்சி எது? ஃபர்ஸ்ட் திமுக, விசிக 2வது இடம், 3வது அதிமுக, 4வது பாஜக பாமக, 5வது நாம் தமிழர் கட்சி. அதாவது வாக்குகளை அதிகமாக பிரிக்கக்கூடிய கட்சி வரிசைப்படுத்திருக்கீங்க. அதில் எல்லாரும் அரசியல் விமர்சகர்லேருந்து பத்திரிகையாளர் சொல்கிறது என்னென்னா அதிமுக வாக்குகளை தான் அதிகமாக அவர் பிரிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து திமுக முதல், 2வது விசிக, 3வது அதிமுக, 4வது பாஜக பாமக, 5வது நாம் தமிழன். உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டு கன்னியாகுமரியிலே இருக்கிற எடுத்தாந்துக்கு சொல்கிறேன், சிஎஸ்ஐ சார்ந்த கிறிஸ்துவ சம்மந்தப்பட்ட மக்கள் அந்த இடத்துல திமுகவுக்கு பாரம்பரியமாக ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதப்போ வந்து அவங்க வந்து இப்போ விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. மீனவ கிறிஸ்துவர்கள் இப்படி பல்வேறு தட்ட சிஎஸ்ஐ சார்ந்த கிறிஸ்துவர்கள்லாம் கிறிஸ்துவ சம்மந்தப்பட்ட உட்பட்டவங்க, இஸ்லாமுக்கு உட்பட்டவங்க, கிறிஸ்துவ வாக்கள் எல்லாமே வந்து பிரியுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது மட்டுமே பிரதானமாக வந்து 5% ஓட்டு திமுகவுடைய போக வேண்டிய ஓட்டு பிரியுதுங்க. இப்போ அதுக்கடுத்து விசிகா வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஓட்டு விசிகா ஓட்டு தாவேக்கா ஓட்டாக இருக்குது. ஸோ அது பிரியுது. அப்புறம் அதிமுக ஓட்டு 3ஆவதாக இருக்க முடியும். அதிமுக பிரதான ஓட்டு சொல்ல முடியாது. ஆனால் பெண்கள் வந்து திமுகவுக்கும் தாவேக்கும் ஓட்டு போடுறாங்க. இதில் இன்னொரு விஷயம், குறிப்பிட்ட பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மீதான கவர்ச்சியும் இருக்குது, சீமான் மீதான பார்வையும் இருக்குன்னு பார்க்கல. தொடர்ந்து நீங்கள் அண்ணாமலை பற்றி சொல்கிறீங்க. அண்ணாமலை வந்து நான் காரியகர்த்தாவாக தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் மோடி என்ன சொல்கிறாரோ, அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்டுட்டு நான் போகக்கூடிய இடத்துல தான் இருக்கேன்னு அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. பட் மக்கள் மத்தியில் இப்படிலாம் தாட் இருக்கு அப்படின்னு. ஆமாம், அந்த பார்வையில் நான் பார்க்கல பிரதர். நானே சில இடங்களில் எதாச்சியாக நானே வியக்கத்தகுது. ஏன்னா களத்திலே இல்லை. இப்போ ஒரு ஆண்டுகளாக வந்து களத்தில் இல்லாமல் மாநிலத்தில் இருக்காங்க, இவர் ஆக்டிவ் இல்லாமல் இருக்கும் போது இந்த மாதிரி சூழ்நிலைன்ற போது இதுக்கு முன்னாடி பதிவு செய்த அரசியல் தாக்கம் இன்று வரை மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறார். அதுதான் பெரிய விஷயம். களத்தில் இல்லாதுன்னு சொல்லி பேசப்பட்டாலும் களத்தில் மக்கள் மனதில் இருக்கிறா பார்க்கப்படலாம். ஏன்னு சொன்னால் அந்த தொடர்ந்து இந்த 21லேருந்து இந்த 2004 பார்லிமெண்ட் முடிவரை அரசு திமுக எதிர்ப்பான அதிக கருத்துக்களை வந்து பதிவிட்டது மக்கள் மத்தியில் ஈர்க்கப்பட்டிருக்கு. இந்த இதுக்கு வந்துரும். அப்படியே அடுத்து வந்து பாஜக பாமக அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதாவது வாக்குகளை பிரிக்கக்கூடிய கட்சியாக பாஜக பாமக, அப்புறம் தான் நாம் தமிழன். ஆமாம், இது எப்படி பாஜக பாமகனா பாமக ஓட்டுகள் வந்து வன்னியர் சமுதாய ஓட்டுகள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், இந்த திண்டிவனம், விருதாச்சலம் இந்த பகுதிக்கு உட்பட்ட இடத்துல வந்து புது விதமான வாக்குகள், சினிமா தாகம் ஏற்பட்டக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஜயுடைய ஃபாலோவர்ஸ் இருக்கிற ரசிகர்கள் வந்து அந்த சமுதாயத்துக்கு உட்பட்டவர்கள் இருக்கிறதால அந்த பிரதானமாக பாதிக்கப்படுதுங்க. அதில் குறிப்பாக பாஜகன்னு சொன்னால் பாஜக வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குது. அந்த இளைஞர் கூட்டம் அண்ணாமலை இல்லாதனால் அந்த ஓட்டுகள் வந்து தாவேக்காக்கு போகுது. தாவேக்காக்கு வந்து 22%, 26% ஓகம்லாம் கிடையாது. இங்க அண்ணாமலை வீக்கார்னா அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இல்லாதனால இவருக்கு பிளஸ்ஸா இருக்கு. ஆக்டிவ் பாலிடிக்ஸா வந்துட்டாருன்னா இல்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய சீமான் இருக்கார்ல களத்துல. ஆக்டிவ் சீமான்னா சீமானை விட அதிகம் தாக்கத்தை ஏற்படுத்துற அண்ணாமலை. ஸோ அண்ணாமலை ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக இருக்காரு. அதுக்கான ஃப்ரேம் வந்து எடப்பாடி கூட இல்லை. ஸோ அப்படி நான் அது அண்ணாமலை நான் பார்த்ததில் பேசல பிரதர். உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா இந்த சீமான், அண்ணாமலை, விஜய் இந்த புதிய வாக்கில் வந்து ஒரு இம்பாக்டா இருக்காங்க. ஆனா விஜய் வந்து இந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு கொடுக்க முடியாது. ஆனா அண்ணாமலை வந்து ஒருவேளை பாஜக தொடர்ந்தா சிக்கல் விஜய் பிளஸ் ஆகும். பாஜக இல்ல தனித்துவமான ஏதோ முடிவு எடுத்துறாரு, இல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குன்னு சொல்லி திராவிட 2 திராவிடர்கள் வேண்டாம் மாற்றுத்தான் சொல்லி நிலைமையில ஏதாவது ஒரு முடிவுகள் வராம இருக்கலாம், சொல்ல நமக்கு இல்லை. அப்படி வந்தா தனிமைப்பு வந்தா நிச்சயமா 2020க்கான ஒரு கிங் மேக்கராக அண்ணாமலை இருப்பான்னு பார்க்கலாம். ஸோ யதார்த்தமா என்ன, இந்த அரசியல் 22 ஆண்டுகளாக உற்று நோக்கு பார்க்கிற போது மக்கள் கூட்டணி ஒரு வெப்பத்தை ஏற்படுது. அதுபோல் அதை விட கூடுதலாக இந்த 2024 ஒரு டிசைடிங் ஃபேக்டராக ஒரு முடிவு செய்யக்கூடிய இடத்தில் கிங் மேக்கராக வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வருகிற காலங்களில் இந்த அடுத்த வாரமோ அந்த வாரமோ ஏதாவது ஒரு முடிவு வரலாம், பிரேக்கிங் நியூஸ் வரலாம். அப்படி வந்தால் ஒரு கண்டிப்பாக கட்சியை விட்டு வெளியே வந்து புது அமைப்பாகவோ இல்லை மாற்றத்தை கொடுக்கணும். 2 அதிமுக திமுக எனக்கு வந்து நான் மாற்றத்தை கொடுக்க தான் அரசியலுக்கு வந்தேன், ஐபிஎஸ் பதவி விட்டு அதுக்கு தான் வந்தேன். ஸோ அதனால மாற்றம் கொடுக்க எனக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்கு மேலே நம்ம உள்ள இருந்து வெளியே பொய்யை நடிச்சிருக்க முடியாது. அதனால என்னுடைய தனிப்பட்ட விஷயம் வெளியே வரேன்னு சொல்லி நினைச்சு கூட நடக்கலாம். நடந்தால் வெளியே வந்தால் நிச்சயமாக அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸ் வந்து தாவேக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்படின்னா தாவேக்கு எப்படி ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இல்லை. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தாவேக்கா மிகப்பெரிய கூட்டணி கட்டமைக்கணும்.
கட்டமைச்சு தான் ஆட்சி பிடிக்க முடியும். இப்போ திமுக உட்கட்டமைப்பு போல இதுவும் கூட்டணி அமைக்கணும். ஸோ அப்படி இல்லாத பட்சத்துக்கு எப்படி பிடிக்க வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு கட்சி வளர்ச்சியா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆம் சொல்லி 15, இல்லை அப்படின்னு 60% பேர், ஓரளவு அப்படின்னு சொல்லி 15, கருத்து சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி 10. கிட்டத்தட்ட அதிமுகவுடைய குமரல் கோயம்புத்தூர் மண்டலத்தில் பார்க்க முடியுது. தேனி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் ஏன் தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட கோவில்பட்டி இடங்களில் கூட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து கட்சி சின்னம் ஆட்டுக்கு பிடிக்கிறது தான் இது பண்ணார் ஒழிய அரசுக்கு எதிர்ப்பான எதிர்ப்பலை உருவாக்கலை, தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்தலை, மாவட்ட மாநில மண்டல அணிகளை வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போ திமுகவில் 24 அணி இருக்குன்னா எங்களுக்கு இது அதிமுக தொண்டருடைய குமரலை நான் பதிவு பண்ணுறேன். இது தமிழக மக்கள் இல்லை, அதிமுக தொண்டருடைய குமரல். அம்மாவுடைய ஆட்சி சொன்னார், அம்மாவுடைய இணங்க அனைவரும் அரவணைக்கிற தன்மை அவர்கிட்ட இல்லை. ஸோ இவர் தான்ற ஒரு ஹிட்லர் மாதிரி நினைச்சுக்கிறாரு. ஸோ அது வந்து மிகப்பெரிய தவறு. அப்படின்ற போது இவர் வந்து கிளை ஒன்றிய நகரந்தோறும் அணிகள், இளைஞரணி, இளம்பாசறை இருக்கு இல்லையா, அது செயல்படலை, மகளிரணி செயல்படலை, ஐடி விங்க செயல்படலை, ஒட்டுமொத்த அணிகளும் செயலிழந்து இருக்கிறது. மாவட்ட இருங்க ஒரு முன்னாள் அமைச்சர்லாம் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சொந்த தொழிலை பார்த்துட்டு இருக்காங்க, அரசியல் முழு நேரமாக ஈடுபட்டு கட்சி வளர்க்குற சூழ்நிலை திமுக இணையாக வந்து செயல்படலை. அதில் வந்து கட்சி வந்து வீழ்ச்சி வளரலைங்க. அம்மா இருந்தமான ஒரு வளர்ச்சி இப்போ வந்து வளர்ச்சி இல்லை. இவர் வந்து தினகரன், ஓபிஎஸ், சசிகலா எல்லாரும் அரவணைச்சு 50 பேர் நீக்கப்பட்ட அத்தனை பேரும் அரவணைச்சு ஒரு தலைமைப்படுத்துக்கான தகுதி இல்லாத ஒரு மனிதராக எடப்பாடி வந்து அதிமுக தொண்டர்களே பார்க்குறாங்க. ஏன்னா அம்மா அவர்கள் அரவணைச்சு சென்றாங்க, இவர் அரவணைக்க மாட்டேங்கிறாரு, இவருக்கு நினைச்சா வேணும், நினைக்கணும் வேணாம் நினைக்கிறாரு. அது கட்சி அல்ல. ஒரு தேர்தல் அரசியலை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கூட ஒரு சுயமான சிந்தனை இல்லாத இருக்கிற அளவுக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு கும்பல இருப்பதை இந்த ஆய்வு மூலமாக அது வெளிப்படதான் பார்க்கலாம். திமுகவின் குடும்ப வாரிசு அரசியலை மக்கள் விரும்புகிறார்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதில் ஆம்னு சொல்லி 29, இல்லை 60% பேர், கருத்து சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி 11% பேர். அப்போ வாரிசு அரசியலை மக்கள் விரும்புறது இல்லை. திமுக வந்து 1900 எனக்கு சொன்னது, நானே சில வருஷம் மறந்துட்டேங்க. களத்தில் வரும்போது ஒருத்தர் சொன்னாங்க, திமுக சொன்னாங்க, 1969 திராவிட இயக்கமும் கட்சியும் ஒரே குடும்பத்தில் கைது இருக்கிறது, அது வந்து நாட்டுக்கு சுருண்டல் ஏற்படும். அதில் வந்து இது அன்னைக்கு அண்ணா அவர்கள் வந்து இருந்தபோது கலைஞர் வந்து அந்த வாய்ப்பை பெற்றாரு, 5 பேரில் ஒரு வாய்ப்பு பெற்றாரு. ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய குடும்பம் ஒட்டுமொத்த பேர் இருக்கிறாங்க. இது வந்து வளர்ச்சிகள்ன்றத அந்த இப்போ இருக்கிற ஸ்டாலினுக்கு ஆதரவாக வந்து இப்போ உதயநிதி இருக்காரா, உதயநிதிக்கு இல்லை. ஸோ அந்த இடத்துல கனிமொழி தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துல உதயநிதி வந்து அடுத்த கட்டமாக பார்க்குறாங்க. ஸோ ஸ்டாலினுக்கு பிறகு வந்து இப்போ அது கொஸ்டின் இருக்கும், பின்னாடி கூட பாருங்க, அந்த இடத்துல கனிமொழி தான் முன்னிலைப்படுத்துறாங்க. ஸோ அப்படி பார்த்தபோது இந்த வாரிசு அரசியல் வந்து இனி வரும் காலத்துக்கு வந்து எடுபட தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஸோ ஸ்டாலினோட இதோட முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆய்வுகள் எடுத்த அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு அனுபவத்தின் யுகத்தின் அடிப்படையில் சொல்றதுன்னா, இந்த தேர்தலில் வந்து 2027 ஒரு திராவிட இயக்கம் அழியும் என்றது உறுதியாக தெரிகிறது. அதிமுக தலைமையிலான ஒரு அணி அமைகிற போது, அதிமுக எடப்பாடி தலைமையிலான அணி வந்து நிச்சயமா மிகப்பெரிய தோல்வி சந்திக்கிற போது ஒரு திராவிட இயக்கம் அழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து 2031 ஒரு திராவிட இயக்கம் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்குன்னா உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை, சீமான், விஜய் வருகிற போது, ஒரு கால் விஜய் இருப்பாரா இல்லைன்னு தெரியாது, அப்படி வருகிறவங்க நிச்சயமாக அந்த இடத்துல தொடர்ந்து திராவிட இயக்கம் ஆட்சி பிடிச்சுன்னா அந்த இடத்துல வந்து அண்ணாமலை தலைமையில், உதாரணத்துக்கு ஒரு எப்படி சொன்னா சீமான், அண்ணாமலை, பாமக, தினகரன், இப்படி மிகப்பெரிய கூட்டணி, பாஜக இல்லாத ஒரு கட்டமைப்பு கூட்டணி உருவானால் நிச்சயமாக உதயநிதியை வீழ்த்தி அண்ணாமலை முதலமைச்சருக்கு வாய்ப்பு இருக்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த பக்கம் விஜய் நம்பி யாரும் கூட்டணிக்கு போக மாட்டாங்க. மக்கள் மத்தியில் வந்து இவர் வந்து மக்களுடைய பிரச்சனை பேக்காத, மக்கள் குரலை எடுத்து சொல்லாமல், களத்திற்கு செல்லாமல் ஒரு மீடியா வந்து பொதுக்கூட்டம் மட்டும் நடத்தினா வந்து வெற்றி பெற முடியாத ஒரு சாமானியனுடைய கருத்தாக களத்தில் பார்க்க முடியுது. துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களின் செயல்பாடு குறித்து மக்களின் கருத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதில் நன்றுன்னு சொல்லி 20, மோசம் 39%, ஓரளவு 22, கருத்து சொல்ல விரும்பவில்லை 19% சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. அதாவது மோசம் தான் அதிகமாக இருக்குது. அதாவது செயல்பாடு வந்து ஒரு ஆக்டிவாக இல்லை உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடு திருப்தி. அதனால் அதில் ஒரு விஷயம் ப்ளஸ்ஸாக இருக்குது. உதயநிதி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் பண்ணுறாரு. கடன் வந்து கட்டாயம் வசூல் பண்ணுறாங்க. அந்த இதுக்கு உதயநிதி மேலே வரவேற்பு இருக்குது. ஸோ கடனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசோதா வந்து மக்கள் மீது சென்றடையுது. ஆனால் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாலும் என்னவோ மைனஸாக இருக்குது. அவர் ஒரு ஆக்டிவ் பொலிட்டிஷனாகவும் ஒரு பொலிட்டிஷன் இருக்கிறத விட அரசுக்கு அதிகாரத்தில் இருந்து கொண்டு மக்கள் தொடர்பு வந்து மிக குறைவாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்குற போது அவருடைய செயல்பாடு இன்னும் மக்கள் மீது திருப்தியாக இல்லை. ஏன்னா வாரிசு அடிப்படையில் செயற்கையாக வந்த தலைவரோ இயற்கையாக வந்தல. இப்போ உதாரணத்துக்கு சீமான், அண்ணாமலை போன்றவர்கள் இயற்கையாக வரப்பட்ட தலைவர்கள். இதே விஜய் வந்து பார்த்தா சினிமா பிம்பத்தின் மூலம் வரப்பட்ட தலைவர். ஆனால் குடும்பத்தின் வாரிசு அரசு இதுதான் மக்கள் மத்தியில் ஏற்றுக்கப்படாது. ஸோ இனி வருங்காலத்துக்கு திராவிட இயக்கத்துக்கு அடுத்து ஸ்டாலினுக்கு அடுத்து கனிமொழி வந்தால் தப்பிக்கும். இல்லைன்னு சொன்னால் உதயநிதி வந்தாங்கன்னா நிச்சயமா மிகப்பெரிய பாதிப்பு சந்திக்கும். இந்த 2027
தமிழகத்தில் முதலமைச்சராக உதயநிதி வந்தால் கூட எதிர்வரும் காலங்கள் திராவிடத்துக்கு மிகப்பெரிய சரிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு குடும்ப அரசின் மூலமா இருக்கலாம்னு பார்க்கலாம். தாவேக தலைவர் விஜய் அரசியலின் நிலைப்பாடு குறித்து மக்கள் பார்வை: நன்று 22%, மோசம் 53%, ஓரளவு 15%, கருத்து சொல்ல விரும்பவில்லை 10%, மோசம்னு சொல்லி 53%. அருமையான விஷயங்க, நல்ல விஷயம் பாயிண்ட் பிடிச்சி. இந்த மோசம் எதுக்காக வருதுன்னா, இவர் வந்து தொழிலாளர்களுக்காக, விவசாயிகளுடைய அன்றாட பிரச்சனைக்காக, கல்லு பிரச்சனை, சாதாரண வச்சுங்க, கல்லு பிரச்சனை கூட வச்சுங்க, இப்படி ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனைகளை களத்திற்கு சென்று அவர்களை சந்தித்து குரல் கொடுத்தால் ஒரு தலைவர், இயற்கையாக அவருடைய தலைவர். இவர் அரங்கத்தில் இருந்து பேச, இது நான் பேசலைங்க, மக்கள் சொல்ற கருத்தை நாங்கள் பதிவிடுறேன். அரங்கத்தில் வந்து கூட்டு வச்சு சந்திச்சு பேசுறதும், அதுக்கு பப்ளிக்கு போகாததும், பத்திரிகையாளர் சந்திக்காததும், இவங்க ஃபீல்டில் இல்லாத ஒரு ஆளை பார்க்கப்படுறாங்க. அப்படி போது இவரை நம்பி ஓட்டு போறதுக்கான இது வந்து சரியில்லை. அப்படி பார்க்குற போது தான் இவருடைய செயல்பாடுகள் சந்தேகத்துக்குரியா இருக்கு. இவர்கிட்ட எப்படி கவர்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும், ஒரு முதலமைச்சராக வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்ற மக்கள் மத்தியில் சந்தேகங்கள் தோணுது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மக்களை சந்திக்கல, மக்கள் தலைவரை உருவெடுக்கல. இப்போ குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை, சீமான், நயன நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி, திரு ஸ்டாலின் அவர்கள், இப்படி எல்லா விதமான தலைவர்களும் களத்திற்கு சென்று அரசு செய்கிறாங்க. களத்திற்கு செல்லாமல் களப்பிரச்சனையில் எவர் ஒருவர் களத்தில் நிற்கிறார்கள் அவர்கள் தலைவராக உருவெடுப்பார்கள். ஆனால் களத்திற்கு செல்லாமல் ஊடகங்களை சந்திக்காமல் இருப்பது அது என்னைக்கும் குன்றிதான் இருக்கும். அப்படி பார்க்கிற போது இவர் வந்து ஒரு ஆட்சி கொடுப்பதற்கான இன்றும் நாளையும் கூட முதலமைச்சர் வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கப்படலாம். ஏன்னா இவர்கிட்ட கவர்மெண்ட்டை ஒப்படைச்சா இப்படிதான் இருக்கின்ற ஒரு நம்பிக்கற்ற தன்மை உருவாக்குறதுனால விஜயுடைய எதிர்காலம் கேள்விக்கு இருக்கு. அதனால என்ன, இவருடைய செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமும் மோசமா இருக்குன்னு தான் மக்கள் பார்க்க போறாங்க. அதனால என்ன, இவர் அடுத்த கட்டமா இப்பயே ஆகட்டும், 26 ஆகட்டும், 31 ஆகட்டும், முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவா இருக்குதுன்னு பார்க்கப்படலாம். கடந்த 4.5 ஆண்டுகளில் ஆளும் கட்சிக்கு எதிராக சிறந்த எதிர்கருத்துக்களை பதிவு செய்யும் எதிர்க்கட்சி தலைவரின் வரிசையில் முதல் 5 இடத்தை பிடிக்கும் தலைவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதில் வந்து அண்ணாமலை முதலிடத்தில் இருக்காரு, 2வது சீமான், 3வது விஜய், 4வது எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி 5வது இடம். என்ன காரணம் அண்ணாமலை முதலிடத்துல பேசுறதுக்கெல்லாம் விளக்கம் இப்போ புரியுதுங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட இந்த திமுக ஆட்சியில் இருந்தபோது அதான் சொன்னேன் களத்தில் வந்து மக்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்காரு தான் அண்ணாமலை பார்க்கணும். ஏன்னு சொன்னால் இந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி செய்ய வேண்டிய வேலையை அவர் செஞ்சிருக்கார். அவர் லைம் லைட்லேயே தன்னை வச்சுக்கிட்டார். தினந்தோறும் பத்திரிகை செய்ய வருகிற போது கிராமம் எடுத்துட்டு உதாரணமாக வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்துக்கு செல்கிற போது, சாதாரண கிராமம், அந்த ஆந்திராவுக்கு உட்பட்ட பகுதி அந்த கிராமம், அந்த இடத்துல போகிற போது பெண்மணிகள் சொல்கிறாங்க, அண்ணாமலை நல்லா பண்ணுவாருங்க, ஆனால் வந்து இப்போ செயல்படாமல் இருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு தாக்கத்தை பெண்கள் மத்தியிலும் ஏற்படுத்தியிருக்காரு. அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா எம்ஜிஆர் ஒரு காலத்தில் வந்து பெண்கள் மீது தான் தாக்கத்தை ஏற்படுத்தி வாக்களை பெற்று வென்றார். அதுபோல் பெண்கள் மனதை வெல்லக்கூடிய தலைவராக அண்ணாமலை இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து சீமான் வராது. சீமானும் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பானார். ஆனால் இப்போ வந்து சமீப காலங்களாக ஒரு 6 மாதங்களாக போன ஆய்வில் விட இந்த ஆய்வு பார்க்குறப்போ கொஞ்சம் ஆதரவு கம்மியாக தான் இருக்குது. இருந்தபோதும் அந்த 4 ஆண்டு ஒப்பிட்டு பார்க்குற போது முதலிடத்தில் அண்ணாமலை அவர்களும், 2வது இடத்தில் சீமான் வருகிறார். அதுக்கடுத்து தான் இப்போ லேட்டஸ்டாக இருந்தால இப்போ 4.25 வருஷம் இப்போ கம்ப்ளீட், இப்போ அந்த 2ஆம் தேதி வரையும், இன்னைக்கு நேற்று வரையும் முடிச்சதுனால அதில் தான் விஜய் கூடியிருக்கார ஒழிய. ஆனால் ஒட்டுமொத்த ஒப்பிட்டு பார்க்குற போது, 4 ஒப்பிட்டு பார்க்குற போது பெஸ்ட்டாக வந்து அண்ணாமலை பார்க்குறாங்க, 2வது சீமானை பார்க்குறாங்க, 3வது தான் விஜய், 4வது எடப்பாடி பார்க்குறாங்க. ஏன்னா எடப்பாடி அவர்கள் நம்ம தமிழக அரசியல் ரேடார்லே இல்லை. ஸோ ஏதோ லடாக் பகுதியிலோ மற்ற எங்கேயோ பகுதியிலோ இருக்கார் போல் தெரியுது. தமிழகத்தில் ஒரு அரசுக்கு எதிர்ப்பான தினந்தோறும் ஒரு போராட்டங்களை முன்வைக்கின்ற விஷயம் கூட பெருசாக எடுத்து அரசுக்கான இந்த ஆட்சி சரியில்லைங்க, மோசன்ற விஷயத்தை ஒரு அலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாதனால அவர் ஒரு கரிஸ்மாட்டிக் உருவாகல. ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர் நிகராக அவர் பார்க்க போறார் நினைக்கிறேன். ஆனால் அப்படிக்கான சூழ்நிலை இல்லை. ஸோ அவர் வந்து ஒரு சராசரியாக ஒரு 10 10 ஒரு கட்சியாகத்தான் அதிமுக போகக்கூடிய நிலைமைக்கு அவருடைய தலைமையை கொண்டு செல்வதா பார்க்கலாம். அதனால என்ன, 4வது இடத்துல அவரும், 5வது இடத்துல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து சாதி ரீதியான இந்த 10% இடஒதுக்கீடு பிரச்சனை மற்றும் இந்த கடலூர் பகுதியில் கேட்கிற போது நெய்வேலியுடைய உட்பட்ட மக்கள் பிரச்சனை, தருமபுரி, சேலம், இந்த வடார்கடு மண்டலங்கள் உட்பட்ட பகுதியில் அன்புமணிக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருப்பதா, கணிசமான செல்வாக்கு இருக்கா பார்க்கலாம். அவருடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் கொஞ்சம் தாக்கம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அதோட நீட்சியா தமிழகத்தில் புதிய இளம் வாக்காளர்களை கவரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்ற இளம் தலைவர்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது முதலிடத்துல விஜய் வந்துடுறாரு, 2வது தான் அண்ணாமலை, 3வது உதயநிதி, 4வது சீமான். இப்போ இந்த இடத்துல லீடிங்காக விஜய் வராரு. என்ன காரணம்? விஜய் வராருன்னா அந்த புது வாக்காளர் இல்லைங்களா? இப்போ கிட்டத்தட்ட வந்து 25-30 வயசுக்கு 30 வயசு 40 வயசுக்கு உட்பட்டவங்க, அந்த 40 50 வயசுக்கு உட்பட்டவங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து முன்னில் இருக்கார். அவங்களுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. தலைவர் முகண்டா, தலைவருடைய பிராண்டர்னு சொல்ல மாதிரி அந்த முகத்திற்காக கண்ணு முடித்தனமாக ஆதரிக்கிறாங்க ஒழிய அவங்க ஆட்சிக்கு வந்தால் சிறப்பாக இருப்பாங்களா, சிறப்பாக மாட்டாங்களா, கவர்மெண்ட் நல்லா பண்ணுவாங்களா, பண்ண மாட்டேன்ற மாதிரி கூட சிந்திக்கிற கூட ஆற்றல் இல்லைன்னு. கடந்த நீங்கள் கேள்வியில் சிறந்த எதிர்கருத்துக்களை வைக்கக்கூடிய
இடத்துல அண்ணாமலை முதலிடத்துல இருக்காரு. ஆனா வந்து வாக்காளர்களை அரசுக்கு எதிர்ப்பாக சிறந்த எதிர்கருத்துக்களை பதிவிடுவதில் அவர்கள் முன்னிலை இருக்காங்க. இது வந்து இளம் வாக்காளர்கள், அது நியூ ஜெனரேஷன் ஓட்ஸ். அதாவது போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 1,17,00,000 வாக்குகள் புது வாக்காளர் பதிவிட்டாங்க. இப்போ இந்த வர தேர்தலில் அதிகமா பதிவிட வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கிறப்ப அவர்களில் வந்து இப்போ லேட்டஸ்டா எடுத்தது இந்த 3 மாசத்துல வந்தபோது தான் அதுல முதலிடத்தில் விஜய் அவர்களும் 2ஆம் இடத்தில் அண்ணாமலை. அதான் அந்த அண்ணாமலை குரூப் ஏன் சொன்ன உங்களுக்கு இப்போ முன்ன சொல்றது இப்போ ஸ்டோரி முடிக்கிறேன்னா, இந்த அண்ணாமலை சம்பந்தப்பட்ட இது வந்து ஒரு 7% ஓட்டு வந்து இருக்கு, இளைஞருடைய ஓட்டு இருக்கு. அந்த இளைஞர்கள் ஓட்டு வந்து அண்ணாமலை டிசைட் முடிவு செய்யப்படல, அண்ணாமலை வந்து அப்படியே பாஜக தொடர்றாரு அப்படின்னு சொன்னா அந்த ஓட்டுகள் தாவேக செல்றதா, தாவேக பெரிய கட்சியாக ஒரு 22% 20% வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புற மாதிரி இருக்க ஒழிய இது ஒட்டுமொத்தமும் விஜயை ஆதரிச்சு போறது கிடையாது. இந்த திமுக கூட்டணி பாஜக வந்து அண்ணாமலை ஆதரவான ஓட்டுகள் சீமான் பெருசா இல்ல. இந்த பாமக மற்ற கட்சியுடைய வாக்குகளை பெற்றுத்தான் அந்த ஓட்டுகள் இருக்க ஒழிய தனிப்பட்ட முறையில் புதுமையாக எஸ்ஐஆர் மூலமா வந்துட விடல, மற்ற மூலமும் வர கிடையாது. சோ மாற்று கட்சியுடைய ஓட்டுகளை தான் இவர் பெறுகிறார் ஒழிய மற்றபடி இதுல அப்படி பார்க்கிற போது அவர் 2ஆவது இடத்துலயும் உதய ஸ்டாலின் 3ஆவது இடத்துல வரதுக்கான ஒரு திராவிட பாரம்பரிய இயக்கமா இருப்பதில் பெரிய தமிழகத்தில் ஒரு பெரிய கட்சி இருப்பதால அந்த கட்சி ஆளுங்கட்சியா இருப்பதால அதனால உதயநிதி வந்து அந்த கட்சிக்காரர் மூலமா தான் புதிய வாக்காளர் அதுல குறைவதா இருக்காங்க. சோ கணிசமான இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேருக்குள்ள தான் அதிகமா எடுத்துக்கிறாங்க. அதாவது விஜய், அண்ணாமலை, சீமான் இந்த இடத்துல தான் வந்து இருக்காங்க ஒழிய இப்போ வந்து இந்த பாரம்பரியமா இருக்கிற கட்சியில வந்து சேர்றது, தன்னை வந்து டைம் வேஸ்ட் பண்றது கூடிய சூழ்நிலை இளைஞர்கள், குறிப்பா இளைஞர்கள்கிட்ட வந்து அரசியலை பற்றிய விழிப்புணர்வு மிக குறைவா இருக்கு. 100க்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 62% இளைஞர்கள், பெண்கள் கிட்ட, புதிய வாக்காளர் கிட்ட அரசியலுடைய அறிவு கம்மியா கூர்மை இருக்குன்னு பார்க்கப்படலாம். அடுத்த முக்கியமான கேள்வி, இப்போ கரண்டா இதை பத்தி தான் எல்லாரும் எல்லா கட்சிகளும் பேசிட்டு இருக்காங்க. போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரிப்பதை தமிழக அரசு காவல்துறை கட்டுப்படுத்தி இருக்கிறதா அப்படின்னு கேட்டதுக்கு ஆம்னு சொல்லி 18, இல்லைன்னு சொல்லி 72%. குறிப்பா தருமபுரி பெண்ணாகரம் பகுதியில் அங்கே ஒரு பெண்மணி என்கிட்ட சொல்றாங்க, தமிழரசின்னு ஒரு பெண்மணி என்கிட்ட சொல்றாங்க, அந்த இடத்துல சார் எங்கள் கிராமத்தில் கஞ்சா கண்ணாமனா வந்துருச்சு சார், அந்த கஞ்சா குடிச்சிட்டு நினைச்சா சாதமாக வெட்டுறான், அந்த அளவுக்கு மோசமான நிலை இருக்கு. ஸோ இது வந்து இந்த ஒட்டுமொத்தமாக இருக்குன்ற அந்த கண்கூட பார்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கவே கஞ்சா, பவுடரு, மருந்து, மாத்திரை இப்படி சரளமாக இருக்கு. போதை நாடு. அதாவது ஒரு நாள் சீனார்களை வந்து மன்னராட்சி அபினியால் பாதிக்கப்பட்டு மக்கள்லாம் அவதிப்பட்ட போது மக்களாட்சி மன்னராட்சி வந்து டாக்டர் சன்யாட்சன் இருந்தாங்க. அது போல வந்து இன்றைக்கு இந்த ஆட்சியின் மூலமாக 2 திராவிட ஆட்சியுமே, இது இல்லை 2 திராவிட ஆட்சியும் குட்கால இருந்து எல்லாமே சகஜமாக அனைத்து போதைப் பொருட்களும் சகஜமாக சாமானியில் கிடைக்கிறது. இந்த ஜென்ரேஷன் புதியவர்கள் படித்து விட்டு வேலை கிடைக்காத என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்த போதைக்கு ஆட்படுத்தப்படுறாங்க. அதில் இந்த அஃபென்ஸ் உருவாக்குறதுக்கான மெயின் காரணம் அது. அதை தமிழக அரசு இந்த திராவிட அரசு முந்தைய ஆட்சியும் இந்த ஆட்சியும் தடுக்காமல் இருப்பது தான் இந்த அஃபென்ஸ் வருவதற்கான காரணம் இருக்கு. நேற்று நடந்த சம்பவம் கூட நீங்க பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் காரணம்னா இந்த அரசாங்கம் காவல்துறை கட்டுப்பாட்டில் இல்லாத இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது. இது முழுமே தமிழ்நாடு முழுக்கவே அதிகமாக போதையை கட்டுப்படுத்தல 2 அரசுகளுமே தவற விட்டுருக்கான்னு பார்க்கப்படலாம். சீமான் அவர்களின் தமிழ் பேச்சு மற்றும் போராட்டங்கள் வரவேற்பு பெற்றுள்ளதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வரவேற்பு அப்படின்னு சொல்லி 35, வரவேற்பு இல்லைன்னு சொல்லி 30, ஓரளவு அப்படின்னு சொல்லி 25, கருத்து சொல்ல விரும்பவில்லை 10. அது என்ன வரவேற்புக்கும் வரவேற்பில்லைக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக ஒரு 5% தான் முன்ன பின்ன வருது. அது என்ன காரணம்? அது 100 கணக்கு போட்டு போடுறோம். 100 கணக்கு அப்படி தான் வரும். அதில் என்னாச்சுன்னா சீமான் அவருடைய தமிழ் பேச்சுக்கள் இந்த பழைய இது என்ன சொன்னான்னா திமுகனே அதை வரவேற்கிறாங்க. அதாவது திமுக கலைஞர் என்னம்னா அரணானூறு, போனாறு, பருட்டு பரிபடர், குறுந்தொகை அப்படின்னு இலக்கிய புத்தகங்களை எடுத்து பேசுவார். சங்கத்தமிழ் புத்தகங்கள் எழுதினார். சேர சோழ பாண்டியவரை காலப்பிள்ளை கவி சொல்ல மூலமாக கொண்டு வந்தார். அப்படி பார்க்குறபோது தமிழ் இலக்கிய வரலாறுகளே பேசக்கூடிய தமிழ் பேச்சுகள் பொதுவாக திமுக மாதிரி அது வாக்கா வந்து அதில் வரணும் கிடையாது. ஆனால் அந்த பேச்சுக்கள் பொதுவாக வந்து கவரப்படுது. ஸோ நல்லா தமிழ் பேசுறாரு அப்படின்றத ஒரு பார்வை மக்கள் மத்தியில் இருக்கிறத பார்க்கப்பட்டதா தான் அந்த பர்சன்டேஜ். ஸோ மக்கள் வந்து ஓவரால் பார்க்குற போது இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் புள்ளி வரத சீமான் பேரதான் பார்க்கப்படலாம். அடுத்த முக்கியமான கேள்வி, அண்ணாமலை அவர்கள் தமிழக நலம் சார்ந்து தனிக்கட்சி தொடங்கினால் சிறுபான்மையர் மக்களிடையே போதிய வரவேற்பு பெற வாய்ப்புள்ளதா அப்படின்னு இந்த கொஸ்டின் குறிப்பாக எதுக்காக வச்சோன்னா 2-3 மாதங்களுக்கு முன்பு ஆய்வு எடுக்கிறதுக்கு முன்னாடி தொடங்குற போது அண்ணாமலைவர்களே ஆனால் தனிக்கட்சி கூட சொல்கிறாங்கண்ணா அப்படின்னு ஊடகத்தை செஞ்சனால இந்த கொஸ்டினை நாங்கள் பரவலாக விஜய்க்கு அப்படி ஏற்கனவே வச்சோம். அப்படி போது அண்ணாமலைக்கு பரவலாக இந்துக்கள் மத்தியில் இருக்கின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். கிறிஸ்துவ இஸ்லாமிய பெண்களிடம் அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கா அப்படின்ற ஒரு பார்வையில் இதை எடுத்து கொண்டு போனோம். ஸோ இதுக்கு ஏன்னா அண்ணாமலைக்கு வந்து இந்துத்துவ பாஜக ஆனால் இந்துத்துவ அரசு உட்பட்ட தலைவர் அவர் அல்ல.
காமன் லீடராக இருப்பதனால இஸ்லாமிய கிறிஸ்துவ பெண்கள் மத்தியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் இருக்க இடம் சரியில்லைங்க, பாஜக விட்டு வெளியே வந்தால் நாங்கள் ஆதரிப்போம், ஓட்டு கூட போடுவோம், தப்பு இல்லை, ஆனால் பாஜக தான் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு இஸ்லாம் கிறிஸ்துவ பெண்கள் சொல்லப்படுறாங்க. ஸோ அப்படி பார்க்குற போது இந்த இடத்துல தனி கட்சி ஆரம்பிச்சா அந்த இஸ்லாம் கிறிஸ்துவ பெண்கள் கூட வாக்களிக்க தயாராக இருக்காங்க. ஆனால் பாஜக இருந்தால் அது அல்ல. வரவேற்பு இல்லைன்னு 35% பேர் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அதில் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா 40% பெரிய விஷயம். ஒரு பாஜக இருக்கிற போதே அந்த அளவுக்கு ஈடுபட்டுறா, தனி ஒருவராக ஒரு கட்சியோ அமைப்போ தொடங்கி மக்களுக்காக முன்னின்று பண்ணாருன்னா நிச்சயமா. அதுலேயே ஒரு சில பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, சார் அவர் ஆர்எஸ்எஸ் காரவோ இந்துத்துவாவோ ஒரு சாதிக்கு உட்பட்ட தலைவராக தன்னை முகத்தை காட்டிக் கொள்ளப்படலை, முழுக்க முழுக்க அவருடைய பாலிடிக்ஸ் செப்ஜுனா செய்யப்பட்டிருக்க எந்த மாட்டல. ஆனால் அவர் சேர்ந்த கட்சி தமிழகத்துக்கு ஏற்ற கட்சி அல்ல, ஒரு பிராந்திய கட்சியாக சேர்ந்திருக்கலாம், உருவெடுத்திருக்கலாம் அப்படின்னு மக்கள் மத்தியில் பேச போறாங்க. அது தாக்கம் இருக்கு. அதை அவர் பயன்படுத்திக்குவாரா, நலிவிடுவாரா, இல்லை அதே கட்சியில் இருந்து தேய்பிரையாவது அவர் கையில் இருக்கிறது. ஆனால் பொதுவாக இஸ்லாமிய பெண்கள் மத்தியிலே அந்த இஸ்லாம் சம்பந்தப்பட்ட ஆண்களிடமும் பொதுவாக அண்ணாமலை தான தாக்கம் இருக்கிறது. வாணியம்பாடி, ஆம்பூர் போன்ற பகுதியில் கூட அதிக அளவு தாக்கம் இருக்கு. நாகூர் பகுதியில் கூட அங்கே பார்த்தீங்கன்னா தாக்கம் இருக்கு. ஆனால் இவர் வெளியில் வந்தால் வாய்ப்பு உண்டு, வெளியில் இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. அடுத்த முக்கியமான கேள்வி, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் முதல்வராக வாய்ப்புள்ளதா அப்படின்னு கேட்டதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி 55% மக்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு விஷயம் எப்படின்னா, திமுக எதிர்த்து அணி வந்து சரியில்லைங்க, ஒரு ஸ்ட்ராங்கான அணியா எடப்பாடியா இல்லை, அதனால அவர் நிச்சயமா ஜெயிச்சுட்டு சட்டமன்றத்துக்கு போய் முதலமைச்சர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் பிரதானமான ஒரு கருத்தாக, குரலாக இருக்கிற மக்கள் கருத்தாக இருக்கு. ஏன்னா எடப்பாடி ஸ்டாலின் வீழ்த்திருக்கிற முகமாக மக்கள் பார்க்கப்படலை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வெற்றிடமாக இருப்பதனால ஸோ நிச்சயமா ஒரு அடுத்த முறை சட்டமன்றத்துக்கு முதலமைச்சர்ன்றது மக்கள் மத்தியில் பரவலான கருத்தாக இருக்குது. ஆட்சி மீது வெறுப்பு இருக்கிறது, ஊழல் இருக்கு, கையூட்டு இருக்கிறது, கலெக்ஷன் கரப்ஷன் இருக்கிறது, எல்லா விதமான பிரச்சனை இருக்கிறது. இது முந்தைய எடப்பாடி ஆட்சியும் இருந்தது. அதனால அது பெருசா பொருட்டா எடுத்துக்கல. ஏன்னா எடப்பாடியும் ஸ்டாலினும் ஒரே நகரா பார்க்குறாங்க. ஒரு விஷயம் தொழிலாளர் சொல்ல சார், அந்த கவுண்ட்ல என்ன கமிஷன் வாங்களோ அதே தான் சார் இந்த கமிஷனும் வரலாம், அந்த கமிஷன் என்ன ஃபார்மாலிட்டிஸாக ஃபைல மூவ் பண்ணாங்களோ அதே ஃபைல தான் மூவ் பண்ணுறாங்க, ஒன்றும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் பார்வை இரண்டு கட்சியும் சமமாக தான் பார்க்கப்படுறாங்க. ஸோ இது வேறு அது வேறாக பார்க்கப்படல. ஸ்டாலின் சிறந்தவர், எடப்பாடி சிறந்தவர் பார்க்கல. ஆனால் கூட்டணி கட்டமைப்பில் ஸ்டாலின் வலுவாக இருப்பதனால், தலைமைப்படத்துக்கு தகுதியான இருப்பதால், இவர் தலைமைப்படத்துக்கு தகுதியில்லாதவராக மக்கள் பார்க்கப்படுறதுனால எடப்பாடி அதில் பின்தங்கி இருக்கிறார். அதனால் தமிழக மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மீண்டும் அவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று வெற்றி பெற்று பொறுப்பேற்க வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் மத்தியில் பேசப்படுறாங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் தேர்தல் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாம் சொல்லி 41, இல்லை 24, ஓரளவு அப்படின்னு 27, கருத்து சொல்ல விரும்பவில்லை 8%. அது தாக்கத்தை எப்படி ஏற்படுது சொன்னா, அதிமுக திமுக அது கூட்டணி அமையாமல், இப்போ விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணியோ இல்லை தாவே கூட்டணி இது திமுக கூட்டணியோ சேராமல் தனியாக நின்றால் இரு கட்சிகளுக்கு பாதிப்பாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் கண்டிப்பாக வந்து ரெண்டு கட்சியும் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க தான் அந்த 40% சொல்லப்பட்டிருக்க ஒழிய மீதி வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்றது 24%. ஸோ அவர் சேர்ந்தார்னா தாக்கத்தை ஏற்படுத்தாது. பிஜேபி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தார்னா நிச்சயமா திமுக பிளஸ் அமையும். ஸோ அவர் சேரல அப்படின்னு தனித்துவம்டா நிச்சயமா ரெண்டு கட்சிகளுக்கு பாதிப்பு இருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம், அண்ணாமலை தனி கட்சி உருவாக்கி தொடங்கினால் விஜய்க்கும் பாதிப்பு இருக்கிறது. ஸோ இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயமா அந்த தேர்தலை பார்க்கலாம். ஏன்னா அண்ணாமலையுடைய அரசியல் கேள்விக்குறியா இருக்கு. அவர் வந்து தனித்துவம் வருவாரா, அதே கட்சி அந்த முடிவு வருகிற போது இதுல மாற்றங்கள் நிறைய ஒரு வாய்ப்பு. இது வந்து பிப்ரவரி மாதம் அடுத்த ஆய்வில் வரப்போது தான் கூட்டணி தலைவருடைய முடிவு அப்படின்னு வரும்போது அந்த கணக்கில் என்டையர் மாறுபடும். இப்போ வர்றது அடுத்துல அப்படியே மாறுபடுதான் பார்க்கலாம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு பிறகு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் தலைமையிலான கட்சி வளர்ச்சியா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வளர்ச்சின்னு சொல்லி 10, வளர்ச்சி இல்லை அப்படின்னு 72% பேர் சொல்லியிருக்காங்க. சுற்றுப்பயணம்லாம் போனாங்க, சுற்றுப்பயணம் போய் எங்களுக்கு வரவேற்பு இருக்குது, அடுத்து 2026 நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்குல தேமுதிக வளர்ந்துருக்குன்னு வேற அவங்க ப்ரெஸ் மீட்லாம் சொல்கிறாங்க. மேடையில் நல்லா பேசுகிறாங்க அந்த அம்மா. நாங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் வந்து கலவை போகிற போது தஞ்சாவூர் பகுதியில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தை நாங்களே கண்கூட போய் பார்த்தோம். பார்க்குறபோது கூட்டமே இல்லாத ஒரு கூட்டமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த செயற்கையாக கூட கூட்டம் இல்லை அந்த அம்மாவில். ஸோ விஜயகாந்த் படத்தை வைத்துக்கொண்டு ஒரு காட்சியை செய்து கொண்டிருக்காங்க ஒழிய உண்மையிலே களத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியாக எதிர்காலத்தில் வருவக்கூடிய வாய்ப்பாக இல்லைன்னு பிரேமலதாவுடைய அம்மாவுடைய தலைமையில் இருக்குன்னு பார்க்க. குரு பூஜைக்கு அத்தனை தலைவர்கள்லாம் வந்தாங்க. குரு பூஜையை எல்லோரும் தவறுதலாக பேசப்படுறாங்க. முக்குலத்தூர் வந்து இருக்காருன்னா தேவரையாக்கு இனியா இப்போ குரு பூஜை இல்லை, இமானுவேல் குரு பூஜை நடத்தினா அவங்களுடைய கதை வேற. விஜயகாந்த் அவர்களுக்கு குரு பூஜை நடத்த அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக தான் குரு பூஜை என்ற கான்செப்டே தப்புன்னு மக்கள் மத்தியில் பேசப்படுறாங்க. இப்போ சமீபத்தில் 2-3 நாளாக அந்த நேற்று முடியும் வந்து சென்னை சுற்றி இடத்துல அந்த கேள்வி எடுத்தோம். குரு பூஜை வந்து விஜயகாந்துக்கு தேவையான்னு கேட்குற போது அவர் ஒன்றும் சுதந்திரப்பட்ட தியாகியோ இல்லை மக்களுக்காக சமுதாயத்துக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு நடிகர் அவ்வளோதாங்க. அப்புறம் போது அது குரு பூஜை என்ற பார்வையே தப்பு. 3ஆம் ஆண்டு இப்போ கலைஞருக்கு வந்து 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு, பெரியாருக்கு 3ஆம் ஆண்டு 4 அந்த பிறந்த ஆண்டுகள் சொல்கிறோம் இல்லையா, அது போல சொல்கிற விட்டு இவர் வந்து இமானுவேலுக்கு இணையாக
நம்ம முத்துராமலிங்க தேவருக்கு இணையாக இப்படி வரலாற்றில் இடம் போராடி கொண்டு வரலாற்றில் இடம் பிடித்த தலைவர்களுக்கு நிகராக நடத்துவதுதான் குரு பூஜை, அதற்கு தகுதியானவர் இவர் இல்லை, இந்த மாதிரி சொல்லி அரசியல் வியாபாரத்தை கூட்டுவதற்காக அந்த அம்மையார் செய்யப்படுறத நான் சொல்லலை. இங்கே சென்னையில் லேட்டஸ்ட்டாக எடுத்த இந்த விஷயம் எடுத்த போது கூட அந்த மக்கள் சொல்லப்படுறாங்க. ஸோ குறிப்பாக தேமுதிக கட்சி இந்த களத்தில் இல்லாத ஒரு கட்சியாக இருக்குதா பார்க்கப்படும். அப்போ 2026 அப்போ தேமுதிகக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்க போகுது அப்படின்னு முக்கியமான இறுதிக்கட்ட தேர்தலாக இருக்கும். இந்த எலெக்ஷனோட அறுவடை ஆயிரும். ஏன்னா இதுக்கு பின்னாடி அந்த அம்மையார் பின்னாடி கூட்டம் போகிறது வாய்ப்பு இல்லை. அந்த அம்மையார் ஒரு பெண்மணி பின்னாடி இன்னைக்கு கட்சி பல கட்சிகள் ஆகிவிட்டது, பல நிர்வாகிகள் வந்துட்டாங்க, பல பொறுப்பு, குறிப்பாகவே அரசியல் கட்சியில் இணைந்து செயல்படுகிற தாக்கம் சற்று குறைஞ்சு இருக்கிறது. ஸோ அந்த தலைவர் பின்னாடி போனால் வெற்றி பெறுவார், வெற்றி பெறவும் பெற மாட்டோம்ன்ற சூழ்நிலையினர் தான் அரசியல் நோக்கி போறாங்க இல்லையா. இதுக்கு மேல் ஏமாறுவதற்கும் ஏமாந்து அரசியல் செய்வதற்கும் தயாரா இல்லை. விஜய் ரசிகராக இருக்கிற விஜயகாந்துடைய ரசிகராக இருப்பவங்க தான் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்க ஒழிய மற்றபடி காமன் பீப்புள்ஸாக இருக்கிறவங்க ஆர்வமாக ஈர்க்கப்பட்டு சேர்றாங்க அப்படின்றது வாய்ப்பு மிக குறைவாக பார்க்கலாம். அது ஒரு பிரதமர் 10ஓடு 10 ஒரு கட்சியாக ஒரு காட்சியாக இருக்கும் மொழியே ஒரு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு, ஒரு கூட்டணியில் வலுவான கூட்டணியில் கட்டமைப்பு உருவாக்குற அளவுக்கு, ஒரு மிகப்பெரிய சதவீதத்தை பெறுகிற அளவுக்கு இல்லை. உதாரணத்துக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் 1000 ஓட்டு தாண்டலை. விஜயகாந்துடைய முகத்தினுடைய ஓட்டு வெறும் 1000 ஓட்டு இடைத்தேர்தல். ஸோ அந்த அளவுக்கு பலவீனமான கட்சியாக தேமுதிக இருக்கிறது. ஸோ விஜயகாந்துக்கு இருந்த வேல்யூ பிரேமதாவை பார்க்கப்படலை மக்கள். ஸோ அந்த இறப்புக்கு பிறகு அந்த சீசன் முடிஞ்சுதான் பார்க்கப்படலாம். தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசுக்கு எதிர்ப்பான செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு நன்றுன்னு சொல்லி 25, மோசம் 46, பரவாயில்லை 20 அப்படி. அதான் ஏற்கனவே உங்களுக்கு விலை கொடுத்து அதையும் இதை ஒப்பிட்டுக்கலாம். தொடர்ந்து இந்த அரசு அரசுக்கு எதிர்ப்பாக, திராவிட மாடலுக்கு அரசுக்கு எதிர்ப்பாக இந்த 4.25 ஆண்டுகளாக ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தப்படலை. ஓபிஎஸ் தினகரன் இது நான் பப்ளிக்கில் சொல்கிறாங்க, சார் இது அரசியல் நடக்கலை சார், இந்த தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, தினகரன் சசிகலா சேருவாங்களா சேர மாட்டாங்களா, ஓபிஎஸ் சேருவாரா சேர மாட்டாங்களா, 4.25 ஆட்சியை முடிச்சுட்டாங்க சார், இது நாட்டுக்கு தேவையா சார், கட்சி ஆட்சி என்ன பண்ண போறீங்க, ஆளுங்கட்சியோட தவறுகள் என்ன சொல்றோம், அது சுட்டி காட்டுறதுக்கான எந்த வாதமே செய்யல. இன்னைக்கு வரையும் டில் டேட் வரையும் பார்த்தீங்கன்னா தினகரன் சேருவாரா சேர மாட்டாரா, ஓபிஎஸ் இணைவாரா இணைய மாட்டாரா அப்படின்னு தான் சொன்னா. இது அரசியல், மக்களுக்கான அரசியல் சார். மக்களுடைய பிரச்சனையும் மக்கள் பாதிக்கப்படுற பிரச்சனையும் துன்பங்களையும் துயரங்களையும் எதிர்த்து பதிவு செய்யறதா எதிர்க்கட்சி தலைவருடைய வேலை. அது இன்னைக்கு வரையும் இல்லாம ஊடகங்களை முழுக்க தினகரன் சேருவாரா சேர மாட்டாரா, ஓபிஎஸ் சேருவாரா சேர மாட்டாரா, சசிகலா சேருவாரா, அவங்க என்ன பண்ண போறாங்க, எது செய்ய போறாங்க, இதுதான் போயிட்டு இருக்க வழியே. இதை இவர் கோட்டை விட்டுட்டார் எடப்பாடின்ற மக்கள் மத்தியில் பேசப்படுறாங்க. திமுக அதிமுகவுக்கு மாற்று கட்சியாக விஜயின் தாவேக கட்சி என்று மக்கள் நினைக்கிறார்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆம்னு சொல்லி 29, இல்லை 44, ஓரளவு அப்படின்னு சொல்லி 17, கருத்து சொல்ல விரும்பலை 10. அப்போ மக்கள் எதுவும் நினைக்கல அப்படி இல்லை. திராவிட இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் எல்லாமே இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் அவர் பங்கெடுத்துக்க போறாரு ஒழிய மற்றபடி ஒரு புதுமையை கொடுக்கின்ற இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றுன்றப்போ திராவிட கான்செப்ட் எடுத்துக்கூடாது. பொதுவாக அவங்க கட்சி ஓட்டுக்களை தான் பிரிக்கிறார் ஒழிய இவர் இந்துத்துவா இப்போ இந்த வலசாரி ஓட்டுக்களை பிரிக்கவே இல்லை. வலசாரி ஓட்டுக்களை அவர் பக்கம் சாதகமாகவே இல்லை. இடசாரி ஓட்டுக்களை தான் மையமாக வச்சிருக்காங்க. இடசாரி ஓட்டுகள் தான் மிகப்பெரிய போராட்டம் இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் வலதிடம் இருக்கிறது, விசிகா இருக்கிறது, திமுக இருக்கிறது, காங்கிரஸ் இருக்கிறது. இடசாரி கட்சிகள் வலுவாக அதிகமாக இருக்கிற போது இடசாரி சித்தாந்தம் திமுக நீட்டுக்கு எதிர்ப்புனா அவரும் நீட்டுக்கு எதிர்ப்பு. ஸோ இது அவருக்கு பிளஸ்ஸா அமையாது. ஸோ எதிரான கருத்துக்களை இப்போ அண்ணாமலை வளர்ந்தா இருக்காருன்னா அதை உடைச்ச அந்த பிம்பத்தை உடைச்ச திராவிடனா ஒன்றும் இல்லை, போலி, அது உருவம் இல்லை, தோற்றம் இல்லை. சீமான் இப்போ அந்த அளவுக்கு ரேஸ்ல இல்லை. அதாவது ரேஸ்லன்னு சொன்னா முன்ன திமுக விமர்சனம் செய்த அளவுக்கு இப்போ சமீப காலமாக குறைவா இருக்கு. அது அந்த அளவுக்கு மறுபடியும் விமர்சனம் பண்ணா நிச்சயமா அந்த 7% ஓட்டு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்குற போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிமுக நிகரான கட்சியா தாவேக பார்க்கப்படாத மக்கள் மத்தியில் நீங்க பார்க்கலாம். அடுத்த கேள்வி முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருக்கு நிகரான தலைவராக விஜய் மக்களை பார்க்கிறார்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆம்னு சொல்லி 15%, இல்லை 59, ஓரளவு அப்படின்னு சொல்லி 14, கருத்து சொல்லவில்லை. அதாவது இந்த கொஸ்டின் நாங்கள் எப்படி வச்சோன்னா, எம்ஜிஆர் இவங்க புகைப்படத்தை பயன்படுத்த போகிறது அந்த அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எம்ஜிஆர் கழகம் அவங்களாம் இப்போ இருந்தாங்களே, அது மாதிரி அந்த உட்பட்டவங்க கேட்குற போது எம்ஜிஆருக்கு நிகரான தலைவர் விஜயா அப்படி பார்க்குற போது, ஏங்க அவர் எப்படிப்பட்ட தலைவர், இவர் போய் என்னங்க, அவர் காலங்களே வேறு, இவர் காலம் வேறுங்க, இவர் ஒரு நடிகர், அவர் நடிகருடைய கூட்டம், அவர் ஒரு கட்சியில் இருந்தாருங்க. இது சாமானியாக சொல்கிறான். திமுகவில் பொருளாதாரம் திமுகவில் பாடுபட்டு அதுக்கடுத்து தாங்க கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. இவர் அதையும் ஒப்பிடாதீங்க அப்படின்ற போது
அதிமுக தொண்டர்களே ஆகட்டும், மற்ற எம்ஜிஆரை ஃபாலோஸ் பண்ணக்கூடிய ஆண்டிப்பட்டி பகுதிகள் இன்றைக்கும் எம்ஜிஆர் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவங்க ஆண்டிப்பட்டி ஏரியாவில். இன்றைக்கி எம்ஜிஆர் உருவாக்க சொன்னால் சில இடங்களை நம்புவாங்க, அந்தளவுக்கு ஆண்டிப்பட்டி சைடு இன்றைக்கும் எம்ஜிஆர் பட்டு கொண்டு இருக்காங்க. அந்த பகுதிகளெலாம் கேட்குற போது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு நிகரான தலைவராக மதுரையில் இருக்க கூட சொல்கிறாங்க. மதுரை கூட பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி பகுதியில் நாங்கள் கேட்டபோது பார்த்தீங்கன்னா திருமங்கலம் வந்து சேலையூர் பகுதியில், நிலையூர் பகுதியில், அப்புறம் திருப்பரங்குன்ற பகுதியில் நிறைய இடங்களை கேட்குற போது பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த இடத்துல கூட மதுரையில் கூட விஜய்க்கு அண்ணா எம்ஜிஆருக்கு நிகராக விஜயை பார்க்கப்படலாம். இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த பார்க்குற போது அண்ணா இது எம்ஜிஆருக்கு நிகரான தலைவராக விஜயிலன்னு பார்க்கப்படலாம். அடுத்து திராவிட மாடல் என்கின்ற சொல் தமிழக மக்களிடம் சென்றுள்ளதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு 27% ஆம்னும், இல்லை அப்படின்னு சொல்லி 41, ஓரளவு 23, கருத்து சொல்ல விரும்பவில்லைன்னு சொல்லி 9. இப்போ புரியுது. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொன்னேன், இப்போ அதையும் சொல்கிறேன். திராவிடம்ன்ற சொல் இளைஞர்கள் மத்தியிலும் வாக்காளர் மத்தியிலும் போய் சேரல. திராவிட மாடல்னா மக்கள் மத்தியில் நினைக்கிறாங்கன்னா இந்த போதையை உருவாக்குறது திராவிட மாடலா, சாலை கழிப்பிட வசதிகளை இருக்கிறது திராவிட மாடலா, திராவிட மாடல்னா என்ன, மாடல் என்ன கொடுத்தது, கிரியேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? கிரியேட் ஆயிருக்கு. மாடல்னா என்னங்க? இப்போ மேக் இன் இண்டியா என்றது மக்கள் மத்தியில் ரீச் ஆகலை. தமிழ்நாடு முழுக்க மேக் இன் இண்டியானா சரியாக புரிதல் இல்லை. ஸோ அப்படி திராவிட மாடல்னா அதே மாதிரி தான் புரிதல் இல்லாமல் இருக்காங்க இவங்க. பாஜக அரசு மேக் பண்ணி கொண்டு வந்த மாதிரி தமிழகத்தில் இப்படி கொண்டு வந்தாலும் திராவிடம்னா என்னன்னு தெரியல, புரியல, அறியல. ஸோ இவங்க பெரியாரவே பசங்களுக்கு என்னன்னு தெரியல மாட்டேங்குது. இப்போ எந்த பெரியார் பிறந்த மண் ஈரோடு மாவட்டத்தில் போய் கேட்டால் கூட நிறைய இளைஞர்களை மணல்மேடு பகுதியில் நான் கேட்குற போது அந்த இடத்துல ஒரு கல்லூரி பெண் வந்து கேட்டேன். கல்லூரி பெண், நல்ல பேர், அந்த பெண்மணி பேர் விமலா அப்படின்ற ஒரு பெண்மணியிடம் நான் கேட்கப்பட்டேன். அந்த பெண்மணி சொல்லுது, அந்த இடத்துல பெரியாருடைய மாவட்டத்தில் பெரியார் அந்த இல்லத்துக்கு பக்கத்தில் ஒரு 2-3 கிலோமீட்டர் போனால் மணல்மேடு இருக்குது. அந்த மணல்மேடு பகுதியில் சொல்கிறது தெரியலங்குது. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கு புதிய தலைமுறை இருக்கிறது. ஸோ அதெல்லாம் திராவிடனா தெரியல, புரியல, அறியல. இதுதான் இளைஞருடைய இருக்கு. ஆகவே இந்த இடத்துல திராவிடர் சொல்லாமல் கலைஞர் மாடல் கொடுப்போம், கலைஞர் ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லுறதுனா அவங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும். அது திமுகவுக்கு ஒரு மைனஸ் தான் பார்க்க முடியும். இனி வருங்காலத்துக்கு திராவிடம் ஒரு சரிவை நோக்கி போகவே வளர்ச்சி நோக்கி போகாதுன்னு பார்க்கலாம். திமுகவின் பாஜக எதிர்ப்பு அரசியலை தமிழக மக்கள் ரசிக்கிறார்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆம்னு சொல்லி 29, இல்லை 52ன்னு வந்திருக்கேன். அதுதாங்க என்னாச்சுன்னா மக்கள் மத்தியில் இப்போ அரசியலை பற்றி புரியலன்னா இவங்க எதிர்க்கின்ற கருத்திற்காக அரசியல் செய்கிறாங்க ஒழிய மற்றபடி பாஜக வந்து இவங்க வந்து உணர்வுபூர்வமாக இருக்கல, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்றது கீழ்த்தட்டு வரையும் தெரியுது. சாதாரண அது தேர்தல்னு வரும்போது பெருசா எதுவும் ரெஃப்ளெக்ட் ஆகல. இல்ல அதுக்கான கட்சி கட்டமைப்பு பாஜக அங்க இல்ல. ஒரு திமுக வீழ்த்ததுக்கான முடிப்புனது கன்னியாகுமரி வரை ஒரு வலுவான பூத்து கமிட்டி இருந்து கிளைதோறும் நிர்வாகம் கொண்டிருக்கிற ஒரு பழமையான கட்சி திமுக. அதற்கு நிகரான ஒரு உட்கட்டமைப்பு, ஒரு தேர்தலை சந்தித்து வெற்றி பெற கட்டமைப்பு பாஜக இல்லாததனால் தான் எதிரிகளை வீழ்த்த முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு இங்க பிராந்திய கட்சியுடைய தலைவர் தான் வெற்றி பெற முடியும். ஸோ அதனால திமுக பாஜக விமர்சனம் செய்வது அரசியல் லாபத்திற்காக, அரசியல் பிழைப்பிற்காக தான் விமர்சனம் செய்யறாங்க அப்படின்றது மக்கள் பார்வையில் பிரதமர் பேசப்பட்டதுக்காக தான். அதை வந்து நாம் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இல்லை 52% பேர் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி. திராவிட மாடல் அரசின் 4.5 ஆண்டுகள் அரசியலின் செயல்பாடுகள். திருப்தி 16%, அதிருப்தி 49, ஓரளவு 26, கருத்து சொல்ல விரும்பல 9. அதாவது இந்த ஆட்சி மேல வெறுப்பு கடுமையா இருக்கு. களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து திமுக தொண்டர் மீதும் திமுக ஆட்சியாளர் மீதும் கடுமையான வெறுப்பு இருக்காங்க. அதாவது கிராமங்கள் தோறும் சாணி வர வேலை கூட வந்து 10 லட்ச ரூபா லஞ்சம் கேட்குறாங்க. ஒரு விஓ போஸ்டிங் கிராம அதிகாரி வந்து இப்போ தலையதிகாரி கிராம அதிகாரி போடுறாங்க இல்லையா, அது கூட 15 லட்ச ரூபா கமிஷன் கேட்குறாங்க. ஸோ இப்படி எல்லாமே பொறுப்புகளும் விற்கப்படுறாங்க. ஸோ அது வந்து மக்கள் மத்தியில் அது மட்டும் இல்லாமல் அடிப்படை தேவைகளை எதுவுமே பெருசாக பூர்த்தி செய்யப்படலை. இன்றைக்கும் மருத்துவ வசதி இல்லாமல் இருக்காங்க. ஸோ அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யாத ரெண்டு ஆட்சியும் இருப்பதனால இந்த ஆட்சி, குறிப்பாக திராவிட ஆட்சி வந்து மக்கள் மத்தியில் பெருசாக திருப்தியாக இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாத கவர்மெண்ட்டாக இருக்குது. அதனால தான் அதிருப்தி அதிகமாக இருக்குது. 40% அதிருப்தி அதிகமாக இருந்தாலும் ஏன் இவங்களுக்கு வெற்றி பெறதுக்கான காரணம் சொன்னால் எதிரணிகள் எதிர்க்க அளவுக்கு வலுவில்லாமல் இருந்தால இவங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு பார்க்கலாம். சீமான் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டுமா என்று விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டதுக்கு மிகவும் அவசியம் சொல்லி 69% பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன செய்யல என்னன்னா தமிழ்நாடு முழுக்க குறிப்பாக அவர் மாவட்டத்தை சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மக்களே கூட நான் கேட்குறப்ப இளையான்குடி, காரைக்குடி, தேவக்கோட்டை, சருகணி, அப்புறம் மின்டாங்குடி, அப்புறம் வந்து இருக்கிற மற்ற ஏனைய ஊர்கள்லாம் நம்ம கேட்குற போது அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து சார் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர் சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் சார், இங்கே வெளியிலே பேசிட்டுக்காரு, அவர் உள்ள போய் பேச நல்லா இருக்குங்க அப்படி சொந்த மாவட்டத்துக்குள்ளே விரும்புகிறாங்க. அப்படி பார்க்குற போது ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்க ஒப்பிட்டு பார்க்குற போது வந்து இவர் ஆட்கள் சட்டமன்றத்துக்குள்ளே பேசினாங்கன்னா ஒரு அரசியல் விஷயம் நல்லா இருக்கும், சட்டமன்ற மரபு ஒரு பேரவை வந்து நல்லா இருக்கும்
அப்போ ஒரு அரசுக்கு எதிர்ப்பான கருத்து பதிவு நல்லா இருக்கும், இவர் சட்டமன்றத்துக்கு போகணுன்றது பரவலாக விருப்பப்படுறாங்க. அவர் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள இந்த முறை போகணுன்றது 2026 சீமான் அவர்கள் எம்எல்ஏ ஆயிடுவாரு. வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட குறிப்பாக சிவகங்கை தொகுதியில் என்றால் வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய சொந்த மாவட்டத்தில் சிவகங்கையோ இளையான்குடியோ இல்லை திருப்பத்தூர் தொகுதியில ஏதோ ஒரு தொகுதியில் என்றார்னா நிச்சயமா வாய்ப்பு. திருப்பத்தூர் தொகுதியில் பாஜக ட்ரை பண்ணி நினைக்கிறேன், காரைக்குடியில் பாஜக நிற்கிறது நினைக்கிறேன், சிவகங்கையில் அதிமுகவுடைய மாவட்டத்தில் செந்தில் முருகன் செந்தில் அவர் பேர் நிற்கிறார் நினைக்கிறேன். ஸோ அப்படி சிவகங்கை தொகுதி நின்றால் ஒரு கடுமையான போட்டியிலிருந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் ஓட்டை பிரிக்கிறதால அவருக்கான ஓட்டு இருக்கிற போது ஒரு வாய்ப்பு இருக்குது. நாடார் ஓட்டுகள் குறைவாக இருக்குது, முக்குளத்தூர் சமுதாய ஓட்டுகள் அதிகமாக இருக்குது, பிரசாதின்ற ஓட்டுகள் அதிகமாக இருப்பதனால கவனம் செலுத்தி ஒழுங்காக தேர்தலை கண்டஸ்ட் பண்ணாரா நிச்சயமா சிவகங்கையில் வாய்ப்பு இருக்குது. அது தவிர திருப்பத்தூர் காரைக்குடியில் கூட பாஜக 2 தொகுதியில் ஏதோ நிற்குது. அப்போ சூழ்நிலை கருதி காரைக்குடியோ எங்கேயோ நிற்கிற போது கூட அவர் சொந்த மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற பார்க்க போவதற்கான வாய்ப்பு இருப்பதா பார்க்கப்படலாம். ஓகே, அடுத்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகாக திமுகவில் அந்த இடத்தை நிரப்புவதற்கு அதிக தகுதி பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வியாக தான் இந்த நேரத்தில் பார்க்கப்படும். தேர்தல் சமயத்தில் கனிமொழி அவர்கள் அப்படின்னு சொல்லி 41%, உதயநிதி 36. சர்ச்சைக்குரிய எல்லாம் விஷயம் இல்லைங்க. இப்போ அதிமுக அது உட்கட்சி பிரச்சனை இப்படி போச்சு விட்டுருங்க. திமுக ஸ்டாலின் அவர்களுக்கு வயது மூப்பாகிவிட்டது, 72. கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் அதுதான் அந்த பிரச்சனை. ஏன்னா கனிமொழி அவர்கள் பெரியாருடைய இஷ்டா ஃபாலோ பண்ணதா பார்க்கப்படுறாங்க. அப்படி பார்க்கிற போது உதயநிதி அவர்கள் அந்த இடத்தை நிரப்பப்படலை. அப்பாவை முகத்தை வைத்து தான் உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரா ஒழிய ஒரு சீமான முகத்தை வச்சு தான் ஒழிய அந்த ஒரு கொள்கை சித்தாந்தத்தில் உட்பட்டவராக ஒரு செயற்கையா தான் உதயநிதி உருவாக்கப்படுறாங்களோ இயற்கையா இல்லை. அப்படி பார்க்கிற போது இயற்கையாக கனிமொழி அவர்களுக்கு ஒரு மேற்கு மண்டலங்களும் தஞ்சை மண்டலங்களும் பொதுவாக ஓரளவுக்கு பரவலாக பார்க்கிற போது ஸ்டாலினுக்கு அடுத்து கனிமொழி, கலைஞருடைய மகள் கனிமொழி வந்தா நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து உதயநிதி வேணா ஏற்றுக்கொள்ள இருக்காங்க ஒழிய, அதாவது எப்படி இந்த கொஸ்டின் கொண்டு போறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு அந்த குடும்பத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தான் அங்க அரசாங்கம் இயக்கிட்டு இருக்காங்க. இப்ப கனிமொழி, சபரிசன், உதயநிதி இவர்களுக்குள்ள இந்த 3 பேருக்குள்ள யாரு அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா அதுல முதலிடத்தில் கனிமொழி அவர்கள் 40% பெற்றிருக்காங்க. 2வது உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க. அதாவது கனிமொழி உதயநிதி, கனிமொழி நிக்க வச்ச கூட ஒரு முதலமைச்சருக்கு வாய்ப்பு இருக்கா ஒழிய உதயநிதி 2003 இந்த தேர்தலை விட்டு 2003 முதலமைச்சர் வேட்பாளர் இது பண்ணாங்கன்னா நிச்சயமா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கப்படலாம். ஏன்னா கனிமொழி இருக்கிற முகம் கூட உதயநிதிக்கு இல்லை. ஏன்னா கனிமொழி கலைஞருடைய மகளாக பார்க்கப்படுறாங்க. ஸோ உதயநிதி என்பது ஸ்டாலினுடைய மகனாக பார்க்கப்படுறாங்க. இது வேறுபாடு இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அந்த அம்மையார் அவர்கள் இன்று வரை கொள்கை வெளியில் உள் ஒன்றிருந்தாலும் வெளியில் ஊடகங்கள் மக்கள் மத்தியில் இந்த பெரியார் சித்தாந்தத்தை இன்றைக்கு வரையும் கடைபிடித்து வருவதனால அந்த ஒரு சிம்பதிக்கு திராவிட சத்து உட்பட்ட பெண்மணின்னு பார்க்கப்படுறாங்க. ஆனால் உதயநிதி அவர்களே அப்படி பார்க்கப்படலன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இத்தனை கேள்விகள் மக்கள்கிட்ட கேட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டில் இப்போ இந்த முறை 4 முனை போட்டி தான் அப்படிங்கிறது உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? நம்ம கிட்டத்தட்ட வாய்ப்பு இருப்பதா மக்கள் பார்க்கப்படுறாங்க. ஏன்னா தாவேகா அதிமுக போகிறது வாய்ப்பு இல்லை. ஸோ தாவேகம் தனியாக நிற்க தான் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்க்குறப்ப சீமானுடைய தலைமையும் ஒரு அணியை நிற்கிற போது நிச்சயமாக 4 முனை போட்டியாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதில் அண்ணாமலை அவர்கள் ஏதாவது கட்சி ஆரம்பிச்சோன்னா இது 5வது அணியாகவோ இல்லை மாற்று ஏதாவது ஒரு குழப்பங்கள் உருவாதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா தற்போதைய சூழ்நிலை அடிப்படையில் 4 முனை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஜனவரி பிப்ரவரி போகிற போது கூட்டணி கட்டமைப்பு உருவாகிற போது முழுமையாக அடுத்த கூட்டணி எந்த கூட்டணி எப்படி பெறுறது பிப்ரவரி மாச ஆய்வுல வெளியே வரும். ஆனா தற்போதைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக, தாவேகா, நாம் தமிழர் தலைமையிலான ஒரு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு தான் மக்கள் பார்வையாக பார்க்கப்படலாம். அடுத்து முக்கியமான கேள்வி, தற்போதைய அரசியல் சூழலில் யாருக்கு வாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியோட சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. கட்சியின் பெயர், வாக்கு விழுக்காடு. திமுகவுக்கு 17.07 வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதிமுகவுக்கு 15.03, தாவேகாவுக்கு 14.20, நாம் தமிழர் கட்சிக்கு 7.5, பாமகவுக்கு 4.09, காங்கிரஸுக்கு 3.10, பாஜகவுக்கு 2.5, விசிகாவுக்கு 2, சிபிஎம் சிபிஐக்கு 1.40, தேமுதிகவுக்கு 1.5. இந்த வாக்கு சதவீதம் தான் இந்த கட்சிகளுக்கு இருக்கு தற்போதுள்ள சூழ்நிலையில். தற்போதைய சூழ்நிலை ஒரு கட்சியினுடைய கோர் ஓட்டை பார்க்கலாம். ஆனா இதுவே இன்னொரு பக்கம் எடுத்துங்க, அந்த ஒரு 10ஆம் பக்கம் வாங்க. அந்த 10ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சர்வே உங்கள்கிட்ட விட்டேன் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் என்டையர் மாறுபட்டு. அதுதான் நான் கேட்க வந்தேன். இப்போ கடந்த முறை இதே மாதிரி ஒரு கேள்வி, ஒரு அப்சர்வேஷன்ல உங்க அப்சர்வேஷன்னா திமுகவுக்கு 17.7, அதிமுகவுக்கு 17.3, தாவேகாவுக்கு 12 இருந்தது. இப்போ இந்த முறை தாவேகாவுக்கு 14.2 வந்திருக்கு. அதிமுகவுக்கு அப்படியே 2% கம்மியா இருக்கு. அது அதிமுக ஓட்டுகள் தாவேகா வருது. அதனாலதான் இந்த பசை இப்படி. ஸோ அதிமுக 3ஆவது இடத்தை நோக்கி போயிட்டு கொண்டு இருக்கிறது. 2வது இடத்துக்கு தாவேகா வந்துட்டு இருக்கு. ஸோ கூட்டணி கட்டமைச்சோன்னா அதிமுக தாவேகா போட்டி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னாச்சுன்னா
இந்த கூட்டணிகள் இப்படி அமைஞ்ச டிஎம்கே காங்கிரஸ் எம்டிஏ கூட்டணி அமைஞ்சால் 30.62% அந்த மொத்த ஓட்டுல அப்படி வரும். அதுக்கடுத்து ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே புதிய கட்சி புதிய தமிழகம் இப்படி எல்லா கட்சிகளும் ஜாயின் பண்ணி எல்லாம் சேர்ந்துட்டானவே 26.39 தான் இப்ப தேர்தல் நினைச்சா வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தாவேகா வந்து டிவிக்கு இப்ப இருக்க சூழ்நிலை எந்த கூட்டணியும் சேராமல் இப்ப இருக்க நிலைமையில பாத்தீங்கன்னா இப்படி வர வாய்ப்பு இருக்கு. ஒழுங்கான கேண்டிடேட் தேர்தல் பிரச்சாரம் திமுக அதிமுக சதிகளை எதிர்கொண்டு கேண்டிடேட்டுங்க இது பண்ணா நிச்சயமா அது வாய்ப்பு. எனக்கு சந்தேகத்துக்காக கேட்கிறேன். இப்போ காங்கிரஸ் டிஎம்கே மதிமுக மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து 30.62% வந்து பெரும்பான்மையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ரெண்டாவதாக அதிமுக பாஜக பாமகவை வந்து இது வரைக்கும் அபிஷியலா சேரல, இருந்தாலும் பாமக சைடா போவாங்க அப்படின்னு தெரிஞ்சனால 26.39 இது வந்து அலைன்ஸை பேஸ் பண்ணி நீங்க இந்த பர்சன்டேஜ் வந்து இது எப்படி மாறுதுன்னு சொல்ல. இதுல ஒரு விஷயம் மட்டும் தாவேக்கா மட்டும் பிடிச்சீங்கன்னா பிப்ரவரி மாசம் தான் தாவேக்காவுடைய டிசைனிங் ஒரு ஃபைனல் பிக்சர் வர முடியும். ஏன்னா இது அண்ணாமலை ஓட்டு ஷேர் ஆகுது. அந்த ஓட்டு தான் இப்போ கேள்விக்குறியா இருக்கு. இந்த சர்வேக்களை மாறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஏன்னா அண்ணாமலை இதே கட்சி இருந்தானா இந்த பர்சன்ட் ஓட்டு வரும். பிஜேபி கட்சியில் இருந்தாருன்னா அண்ணாமலை ஓட்டுகள் தாவேக்கா போய் 21.7% ஓட்டுகள் பெறும். அப்படி இல்லை வெளியே வந்தாருன்னா தாவேக்க ஓட்டுகள் சரியும். அப்படி சரிகிற போது இந்த டிசைனிங் ஃபேக்டா அண்ணாமலை இருப்பார். அண்ணாமலை எங்கு போகிறாரா? திமுக கூட்டணி போறாரா, இல்ல தாவே கூட்டணி போறாரா, இல்ல வந்து அவர் அதிமுக கூட்டணி போறாரா, இல்ல தனித்தே நிற்கிறாரா, இல்ல வந்து சசிகலா தினகரன் ஓபிஎஸ் அன்புமணி ராமதாஸ் அண்ணாமலையை சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்களா, 5ஆம் முனையை உருவாக்குறதெல்லாம் வந்து நாளடைவில் பிப்ரவரி மாதம் வருகிற போது அந்த கூட்டணிக்கான பர்சன்டேஜ் ஆய்வு செய்கிற போது தெரிய வரும். அப்படி ஒரு சூழ்நிலை இன்னும் கணக்கில் விடைவெல்லாம் இருக்குன்னு இப்போ திமுக கூட்டணிக்கு அப்போ 30% வாக்கு இருக்கு. அவ்வளவுதான் இருக்குங்க. அப்போ அதுல 40% வந்தது. அப்போ 45% வெற்றி பெற வாய்ப்பு இல்லை இந்த எலெக்ஷன் பொறுத்தவரை. ஏன்னா கடந்த முறை அப்படிதானே இருக்கு. இந்த எலெக்ஷன் வராது. ஏன்னா தாவேகா வந்து மிகப்பெரிய தாக்கமா இருக்கு. ஏன்னா திமுக ஓட்டுகளை தான் முழுக்க 13% ஓட்டுகள் கூட்டணி ஓட்டுகள் பிரிக்கிறார். ஸோ அப்படின்ற போது இந்த மாதிரி வருவதற்கு தான் வாய்ப்பு தான் நீங்க பார்க்கலாம். ஸோ இதுல வந்து இன்னொரு விஷயம் உட்கொட்ட வேண்டியிருக்கு. 10.99 பார்த்தீங்கன்னா நோ டிசைடட் ஓட்டு இருக்கு. அவன் இன்னும் முடிவு செய்யப்படலை. ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா இந்த டிசைடிங் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, இந்த ஓட்டு தான் பிரதானமா முடிவு செய்யக்கூடிய வாய்ப்பு. இந்த ஓட்டுகள் எப்படி ஷேர் ஆகுன்றது கூட்டணி கட்டமைப்பு உருவாகி வேட்பாளர் போட்ட பிறகுதான் பிரச்சாரம் வரும்போது தான் இந்த டிசைடிங் ஃபேக்டர் 10.93 அந்த ஓட்டு எவ்வளவு ஷேரிங் ஆகுதோ அதன் அடிப்படையில் தான் ஆட்சி மாற்றம் வருபவர்கள் எத்தனை சதவீத ஓட்டுகளை வராங்கிறது அடுத்த ஆய்வுல எல்லாம் 4ஆம் கட்ட ஆய்வுல தெரிய வரும். இப்போ டிவிகே அலைன்ஸ்ன்னு போடுறீங்க. இப்போ டிவிகேக்கு கிட்டத்தட்ட இப்போ 21.7% வந்து அந்த அளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. அண்ணாமலை இல்லாமல் தனியா நின்றார்னா சோ வாய்ப்பு இருக்கு. சோ அதிமுக சேர்ந்தா வாய்ப்பு இல்லை. அப்போ ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா அவங்க கட்சி சார்பா சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா ஆல்ரெடி 28-27% வரைக்கும் எங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி அவங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட தம்பிமார்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது இந்த சர்வே ஃபீல்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் நான் திமிரோடு கர்வத்தோடு பதிவு செய்வது, நான் 26 ஆண்டுகள் இந்த களத்தில் வந்துட்டு இருக்கேன். தமிழ் மக்களையும் மண்ணையும் 234 சட்டமன்ற தொகுதியில் நான் படுத்து உறங்கியவன். அந்த தொகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டவன். கிட்டத்தட்ட 62வது ஆய்வு எடுத்த பயிற்சி அடிப்படையில் சொல்றேன். அந்த மாதிரி ஓட்டுகளே கிடையாது. எப்படி சொன்னா இப்போ சரி நான் கேட்குறேங்க, இப்போ அண்ணாமலை ஓட்டு போற இருக்கு இல்லையா, அந்த ஓட்டு அங்கே வருது இல்லை, அப்படி போது அந்த ஓட்டு எல்லாம் இப்போ அண்ணாமலை முடிவு பாஜக இருக்காருல்ல, அதுதான் இன்னும் முடிவு ஃபைனல் வரலையாங்க. இப்போ பொங்கல் கட்சி வெளியே வந்துட்டாருன்னா இன்னும் மோடின்னு தான் சொல்றாரு. சார் அமித்ஷா மோடி அவர்களே சதி செய்தா வந்தாங்க. அத்வானி என்ற ஒரு நபர் கட்சி வளர்த்தார். காங்கிரஸ் ஆட்சி 10 ஆண்டு இருந்த போது மிகப்பெரிய கடுமையான சவாலை கொண்ட அத்வானியவே தூக்கி 10 பேருக்கு இவங்க டீமா ராஜ்நாத் சிங் ஆகட்டும், அருண்ஜேட்லி ஆகட்டும், அமித்ஷா ஆகட்டும், மோடி ஆகட்டும், இப்படி ஒரு டீம் அமைச்சு தான் வந்து அத்வானி காலி பண்ணி அவங்க ஆட்சி பிடிச்சாங்க. சதியால் தான் வீழ்த்தப்பட்டாங்க. அப்படின்ற போது அரசியல் டே நைட் எதுலாம் பண்ண சார், அந்த பல்ட்டி அடிக்கலாம். பல்ட்டி மாமா நிதிஷ்குமார் மாதிரி இன்னைக்கு இருக்க அரசியல் பல்ட்டி அடிக்கலாம் சார். அரசியல் என்பதே பொலிட்டிக்ஸ் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறதுக்குள்ள சார். அப்படி பார்க்குற போது ஒரு கேப் இருக்கு. ஒரு மக்கள் தலைவரை உருவெடுத்துன்ற போது அவர் ஒரு சான்ஸ் வருதுங்க. சாமியாரா அண்ணாமலை சாமியாரா முட்டுந்தர முனிவரா? என்டிகே அலைன்ஸ் வந்து இப்போ என்டிகே தனிச்சு தான் போட்டிடுறாங்க. அவங்களுக்கு 7.5, ஏன்னா இது வரைக்கும் வந்து அவங்க 8.2% வரைக்கும் அவங்க பெற்றிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கம்மி ஆகுது இல்லை, அது கம்மியாகுதுன்னா மாற்றம் 2001 மாற்றி ஓட்டு போட்டாங்க. ஸோ நானே ஓட்டு போட்டேன் தோணுது. அது மாதிரி வந்து இப்போ டிசைடிங் இப்போ அந்த போட்டிகள் அதிகமானதுனால விஜய் வந்ததுனால ஸோ மாற்றத்துக்கான இப்போ அண்ணாமலை இருந்தாலும் மாற்றத்துக்கான ஓட்டுறப்ப கொஞ்சம் குறையுது. அது மாதிரி விஜய்ன்ற ஓட்டு கொஞ்சம் பாதிப்பு இருக்குது, பெரிதளவு பாதிப்பில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. அதனால தான் வந்து அந்த ஓட்டுகள் குறையுத ஒழிய மற்றபடி இனி வரும் காலத்துக்கு ஒரு பூத்து கமிட்டிலாம் ஒழுங்கு கட்டமைச்சு உருவாக்கி திமுக அதிமுக தாவேக்கு இணையாக போட்டியாளர் உருவத்தால் நிச்சயமாக வாய்ப்பு அவருக்கும் இருக்க தான் பார்க்கப்படும். 4 முனை போட்டியில் அவரும் ஒரு அளவு வரது வாய்ப்பு இருக்குது.
அவர் எப்படி செயல்படுறது இனி வருங்காலத்துக்கான செயல்படுறதை பொறுத்து தான் வந்து அடுத்த ஆய்வு அடுத்த வேலை முடிவு வரும் ஒழிய இந்த ஆய்விலே முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் தற்போது சொல்ல அந்த கோர் ஓட்டு அந்த கட்சிக்கு அங்கீகார ஓட்டு பிரதானமாக இருக்கு. இதை அதிகப்படுத்தும் குறைவது என்பது அடுத்த கட்ட பிப்ரவரி மாதம் வருகிற ஆய்வும் அடுத்து கேண்டிடேட்லாம் போட்டு பிரச்சாரம் மேற்கொண்ட போது அதனுடைய தாக்கங்கள், தேர்தலுடைய தாக்கங்கள், அவர் பிரச்சாரத்துடைய தாக்கங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து மற்ற கட்சி கட்டமைப்பு வரும்போது கேண்டிடேட்லாம் பார்க்குற போது அப்போ வெற்றி வாய்ப்பு ஏறுதா என்கிற முடிவு வந்து 4ஆம் கட்ட ஆய்வில் தெரிய வரும்னு பார்க்கப்படலாம். ஒவ்வொரு இப்போ 4 முனை போட்டின்னு வந்து ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க, எந்தெந்த கட்சிகள் கூட்டணியாக எவ்வளவு சதவீதம் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ இந்த முறை தனிப்பெரும் கட்சியாக வருகின்ற இந்த தேர்தல் 2026 தேர்தல் தனிப்பெரும் கட்சியாக இப்போ திமுக ஜெயிக்குது அப்படின்னா தனிப்பெரும் கட்சியாக ஜெயிச்சிருவாங்களா, இல்லை அதிமுக ஜெயிக்குது அப்படின்னா அதிமுக தனிப்பெரும் கட்சியாகவே ஜெயிச்சிருவாங்களா, இல்லை தாவேக்க ஜெயிக்குதுன்னா தனிப்பெரும் கட்சியாகவே ஜெயிச்சிருவாங்களா? தாவேக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை பிரதர். தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் தேர்தல் நடந்தால் நிச்சயமாக திமுக எட்ஜ் அடிக்கும். ஸோ ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டி கவுண்ட் அமைப்பா மைனாரிட்டி அமைப்பு வாய்ப்பு இருக்கு. எப்படி கலைஞர் இருந்து ஒரு மைனாரிட்டி கவுண்ட் நடத்தினாரோ அது மாதிரி மைனாரிட்டி கவுண்ட் அமைக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் திராவிட கட்சிகளுக்கும் ஆட்சிகளுக்கும் கடைசி தேர்தலாக இருக்கும். மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. அதுக்கான தலைவர் வந்து ஒரு படித்தவராக வருவாங்கன்னு மக்கள் விரும்புறாங்க. அந்த இடத்தை யார் நிரப்புறாங்க? இப்போ புதுசாக ஒரு அண்ணாமலை மாதிரி புதுசாக ஒரு ஆள் கூட வரலாம். படித்தவர்களை விரும்புறாங்க. அந்த படித்தவங்க யார் வராங்களோ, அவங்க அரசியல் மக்களுக்கான அரசியல் செய்கிறாங்களோ, ஜனநாயகத்துக்காக மக்களுக்காக மக்களாட்சிக்காக யார் முன்னின்று களத்திற்கு போராடுறாங்களோ அவர்களுக்கான ஒரு கேள்வி வெற்றிடம் இருக்கிறது. அது நிரப்பு பொருள் யாருன்னு 31 பொறுத்து அது போயிடும். ஆனால் 26 தேர்தலை பொறுத்தவரை கிட்டத்தட்ட தாவேக தனியாண்டு அதிமுக இருந்துச்சுன்னா அதிமுக 3ஆவது இடத்துல போயிட்டு இப்படி வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது என்ன ஆச்சுன்னா முழுமை பெறலை. ஸோ அண்ணாமலை ஸ்டோரின்னு முடிவு பெறலை. ஸோ இந்த கூட்டணி எத்தனை பேர் உள்ள வராங்க வரணும் தெளிவு இல்லை. இதெல்லாம் அடுத்த ஆய்வில் வந்து கூட்டணி கட்டம் ஒழுங்கு வரும்போது தெரிய வரும். ஆனால் இப்போதுள்ள சூழலில் பார்க்குற போது ஒரு மைனாரிட்டி கவுண்ட் திமுக அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதை இந்த ஆய்வு மூலம் பார்க்கப்படலாம். ஓகே, ஒட்டுமொத்தமாக இப்போ நீங்கள் மக்கள்கிட்டலாம் பேசி தெரிஞ்சு புரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டுறீங்க, தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வராக யார் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுறீங்க. அதில் வரிசையும் படுத்தி பாருங்க. இதுல முதலிடத்தில் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் அதுக்கடுத்து திரு விஜய் அவர்களும் வராங்க. ஸோ அதுக்கடுத்து எடப்பாடி 3ஆவது இடத்துக்கு வராரு. ஸோ அதுக்கடுத்து அண்ணாமலை கனிமொழி. ஸோ இந்த இடத்துல அண்ணாமலை கனிமொழின்னா அதை நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அதுலேருந்தே வச்சிருக்கிறேன். அண்ணாமலைக்கு ஆதரவாக வைக்கணும்னு வச்சுக்க வேண்டாம். அண்ணாமலை என்ற விஷயம் வந்து ஒரு முடிவுக்கு வரலை. ஏன்னா சைலன்ஸ் வயலன்ஸ் சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்குற போது ஒரு காவல்துறை அதிகாரி வந்து சைலண்ட் இருக்கானா, ஒரு காவல்துறை என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் களத்தை பேஸை உருவாக்குவாங்க. ஸ்டெப்பை உருவாக்கிட்டு அப்புறம் தான் ஒரு ரவுடி அடிப்பாங்க. அது மாதிரி ஒரு காவல்துறை அண்ணாமலை ஏற்பட ஒரு பொலிட்டிஷியன் மாதிரியே ஒரு அண்ணாமலை எப்படி பார்க்குறேன்னா, ஸோ வெயிட் அண்ட் சி வாட்ச்ன்ற போது அரசியலை உற்று நோக்கி வாட்ச் செய்து கொண்டு இருக்கிற நான் பார்க்கப்படுறேன். கட்டாயம் அவருடைய விஷயம் வருகிற போது நிச்சயமா அவரும் வந்து ரேஸில் இருக்கார். ஸோ ரேஸில் இல்லாமல் மக்கள் தலைவராகவும் மக்கள் முதல்வர் வேட்பாளர் போட்டியில் அந்த 10 பேர்ல அவரும் வந்து பிரதமர் இருப்பதனால 4ஆவது இடத்தில் அண்ணாமலை இருக்கிறார். அதுக்கு இணையாக கனிமொழி இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து சீமான் உதயநிதி தான் அதுக்கு அடுத்து. நான் தான் சொன்னேன் இல்லையா, கனிமொழி பார்ப்பதை விட உதயநிதியை கம்மி தான் பார்க்குறாங்க. ஸோ கனிமொழி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிறகு முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த திமுக ஆட்சி இப்போ வந்துச்சுன்னா கூட கலைஞர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு உடல் ஒத்துழைப்பு ஓய்வு பெற்றா கூட அப்போ வந்து கனிமொழி முதலமைச்சர் கூட மக்கள் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்வாங்க இல்லையா. உதயநிதி வந்தானா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படி ஏற்றுக்கிட்டானா 31 திமுக ஆட்சி வராது. ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த இடம் தான் நான் உங்களுக்கு சொல்றது. ஸோ இது லாங் டைம். இந்த 2023 31க்கான பேஸ். அப்புறம் 2026 விதை போட்டார்னா 31க்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ சீமான் அவர்கள், அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ், தினகரன், வேலுமணி தலைமையிலான ஒரு கூட்டணி, எடப்பாடி வேலுமணி ஒரு கூட்டணி அமைந்தால் இப்படி நகரும் ஒரு யுகத்தில் வைத்துக் கொள்ளும். அப்படி ஆகிற போது நிச்சயமா அந்த டெப்டி சிஎம் வேலுமணி அவர்களும் அண்ணாமலை முதலமைச்சர் வருவதற்கான வாய்ப்பு 31 தான் பார்க்கப்படலாம். ஆனால் 26 பொறுத்தவரை எடப்பாடியுடைய தலைமை மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமையும். அவர் முதலமைச்சருக்கு வாய்ப்பு மிகப்பெரிய குறைவான்னு பார்க்கப்படலாம். தாவே ஒருவேளை அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க அதுக்குள்ளேயே போயிட்டாருன்னா இதுல 3 முனை போயிட்டு வரும். விஜய், திமுக, தாவேகா, அதிமுக அப்ப 4ஆவது இடத்துல நம்ம மக்கள் நாம் தமிழர் இப்படி போட்டி தான் அமையும். அப்படி பார்க்கிற போது இந்த இடத்துல 4ஆவது இடத்துல சீமானும் உதயநிதியும் 4ஆவது இடத்துல வராங்க. அதுக்கடுத்து அன்புமணி ராமதாஸ் 5ஆவது இடத்துல வராங்க, 6ஆவது இடத்துல வராங்க. எஸ்பி வேலுமணி 7ஆம் இடத்துல வராரு. எஸ்பி வேலுமணி 7ஆம் இடத்துல வராருன்னா சரி எடப்பாடியோட எஸ்பி வேலுமணி பரவாயில்லைங்க அப்படின்னு அந்த கட்சி சாதம் சொல்றாங்க. ஸோ அவர் எல்லாரோடையும் தொடர்பு இருக்காருங்க. ஸோ எல்லாரோடையும் சகஜமா பேசிருக்காரு. அவர் கூட ஒரு தலைமைப்படுத்துக்கு தகுதியான தலைவர், எல்லாரும் அரவணைச்சு சென்றிருப்பாரு. இவர் எல்லாரும் அரவணைக்கு சென்றது தகுதியான தலைவராக இல்லை. அப்படி பார்க்குறப்போ எஸ்பி வேலுமணி கூட பரவாயில்லைன்னு அதிமுக சேர்ந்தவர்கள் பொதுவாக பரவாயில்ல. மக்கள் மத்தியில் என்ன சொல்றாங்கன்னா கொங்கு பெல்ட் பகுதியெல்லாம் பார்க்குறபோது எடப்பாடியோட வேலுமணி கூட பரவாயில்லைன்ற ஒரு பார்வை இருக்குது. ஸோ அப்படி பார்க்குற போது வேலுமணி 7ஆம் இடத்திலும் திருமாவளவன் 8ஆவது இடத்துலையும் 9ஆவது இடத்துல டிடி தினகரன் இடத்துல இருக்காங்க. 10ஆவது இடத்துல ஓபிஎஸ் இருப்பதா பார்க்கப்படலாம். ஒட்டுமொத்தமா உங்களுடைய சர்வே வந்து என்ன மெசேஜ் கொடுக்குது? அப்போ டிஎம்கே அலைன்ஸ் தான் வந்து வருகின்ற 2026 வெற்றி பெற போகுதா? அடுத்த முதல்வராக மு க ஸ்டாலின் தான் இருக்க போறாரா? சந்தேகப்படணும். அதாவது ஆளுங்கட்சி மீதான வெறுப்பு இருக்கிறது.
முந்தைய ஆட்சியில் அதே நிலைமை தான் இருக்கு. போன எம்பி எலெக்ஷன் என்ன வெறுப்பு வச்சோ எம்பி 40 சீட் வச்சாங்க. அந்த வெறுப்பிற்கும் தேர்தலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ தேர்தல் அரசியல் என்பது உட்கட்டமைப்பு, தேர்தல் கட்டமைப்பு பொறுத்தவரை இன்னைக்கு தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் முழுமையாக சுற்றி திமுக தான். தாவேக்காவோ பாஜகவோ அதிமுக அல்ல. களத்தில் எஸ்ஐஆர் பணி செய்த போது நாங்கள் உற்று நோக்கி எல்லாமே களப்பணியில் என்னுடைய டீமுக்கெல்லாம் போய் ஆய்வு செய்த போது முழுக்க எஸ்ஐஆர் முழுமையாக ஃபுல்ஃபை பண்ணவங்க திமுக எதிர்த்து வழக்கு தொடுக்கலையே, எஸ்ஐஆர் எடுத்து திமுக வந்து எதிர்த்து போராடலையே. ஸோ சைலண்ட் ஆயிட்டாங்கல்ல. ஸோ அது புரிதல் வந்துருச்சு. அப்புறம் எஸ்ஐஆர்ல பாதிப்பு எந்த கட்சிக்கும் இல்லை. ஸோ அதில் வந்து இப்போ இந்த 10 ஆண்டுகளே பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிகள் பூத்தில் இருக்கிற போது அந்த முடிக்கிற டைம்ல ஏதோ போலியை கொஞ்சம் 1% ஓட்டு போடும், அது கூட ரொம்ப கம்மிங்க. ஸோ இந்த போலி வாக்கு போகிறது குறைஞ்சிருச்சு. அப்புறம் எஸ்ஐஆர் எதுவும் பாதிப்பு இல்லை. அப்படி பார்க்குற போது இந்த இடத்துல திமுக தேர்தல் பூத்து கமிட்டி கட்டமைப்பு அதாவது மக்களுக்கு நல்ல செய்யறாங்களோ செய்யலையோ அது ஒரு விஷயம். ஆனால் தேர்தலில் வெற்றி பெறுகின்ற விஷயங்களை மற்ற கட்சியோட ஒப்பிட்டு பார்க்குறப்போ அவங்க கரெக்டாக அதை சேவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதிமுக ஆட்சி கிடையாது 2024 வாய்ப்பே இல்லை, கற்பனை கூட வாய்ப்பு இல்லை. எடப்பாடிக்கே தெரிஞ்சே ஒரு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்காரு. எப்படி என் கை மாமுட்டி பிடிச்ச விவசாய தாண்டி ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு போலியான அரசு செய்கிற எடப்பாடி அவர் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளே சுரப்புறாரு. வேணா ஆவணம் கூட நான் வெளியிட தயார். அப்படி கேட்டார்னா கேட்டு கூட சொல்லுங்க. எடப்பாடி வேணும்னு சொன்னா பினாமி கூட விட்டு தரேன். திருமேனி கார்ஷோம் யாரு அப்படி பார்த்தா ஏகாப்பட்டமா கைவிட்டு போறேன். அந்த போலியான அரசு செய்து கொண்டிருக்கிறது நம்ப தயாரா மக்கள் இல்லை. அப்படி பார்க்குறப்ப நிச்சயமாக இவர் மறுபடியும் முதலமைச்சர் வாய்ப்பு மிக மிக குறைவாக பார்க்கலாம். விஜய் சொல்வது போல அப்போ திமுக வெர்சஸ் தாவேகா அப்படிங்கிற அந்த நிலைமை வந்து மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு இல்ல, அது ஓட்டு சதவீதம் ஒரு மொழியை ஆட்சி மாற்றத்துக்கான இதாக வராது. சட்டமன்ற லிஸ்ட் ரிசல்ட் கிடைக்காது. ஸோ அதுதான் என்னன்னா இந்த கூட்டணி அவர் உருவாக்கினால் ஒரு கால் இந்த அண்ணாமலை ஸ்டோரி இல்லைன்னா இந்த பக்கம் வந்து தினகரன், ஓபிஎஸ், தாவேகா, சசிகலா அம்மையார், இப்படி அன்புமணி, இப்படி ஏதாவது ஒரு கூட்டணி வலுவான கூட்டணி கட்டமைச்சா நிச்சயமா 2வது இடத்துக்கான போட்டியா இருக்கு. போட்டியாளராக இருக்கிற ஒழிய ஒரு ஆட்சி பிடிக்கிற வாய்ப்பாளரால் ஆட்சி அகற்றக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. அவர் சட்டமன்றத்துக்கு நிறைய உறுப்பினர் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை தற்போது இல்லைன்னு பார்க்கலாம். விஜய் வந்து போட்டியிட்டா ஜெயிப்பாரா? கட்டாயம் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ திருச்சி இல்லாமல் வேறு இடத்துல முயற்சி பண்ணால் மதுரை மற்ற இடங்களில் முயற்சி பண்ணால் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ திருச்சி அதை சொல்லப்படுற தொகுதி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமான கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ மட்டும் இல்லாமல் மற்ற ஜாதியினர் வந்து பிரஜாதியினர் பிள்ளை வாழ் மக்கள் நிறையா இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த தொகுதி விட்டு வேறு ஏதாவது தொகுதி ட்ரை பண்ணால் நிச்சயமாக வாய்ப்புன்னு சொல்லலாம். ஒரு நடிகர் பிம்பம் இருப்பதால நம்ம பேச சொல்லி இருப்பதால அவர் மட்டும் ஜெயித்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. செங்கோட்டையன் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 4 முனை போட்டியாக அங்கே அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுக உடைய கோட்டையாக எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை அதிமுக கோட்டையாக இருந்தது. ரெட்டலை சின்னத்துக்காக இருக்கிற ஆட்கள் அங்கே அந்தியூர் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் அதில் அங்கே சவாலாக தான் இருக்கும். அதுக்கு வேண்டட் ஆகி அந்த கூட்டணி எப்படி ஜெல் ஒர்க் அவுட் ஆகிறது அந்த நேரத்தில் வருகிற போது அந்த முடிவு தெரியும். இப்போதை பொறுத்தவரை செங்கோட்டையன் ஜெயிப்பார்னு சொல்ல முடியும். ஏன்னா செங்கோட்டையின் செல்வாக்கு சரிந்து இருக்கிறது. அப்படி அதிமுக ஓட்டு எப்பயுமே அங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தை கூட நான் 2004 முதலாக ஆய்வு செய்த போது பார்லிமெண்ட்டில் 38 தொகுதி வெற்றி பெறுன்னு சொன்னேன். அப்போ கிட்டத்தட்ட 2 தொகுதி கணிக்க முடியல. பெரிய குளமும் கோபிச்செட்டி கணிக்கவே முடியல. ஏன்னா பெரிய குளம் புது ஃபார்மில் தினகரன் கோட்டை 500 நோட்டு முதல்ல கொண்டு வந்து அவர் தான். அப்படி பார்க்குற போது கோபிச்செட்டி பாராளுமன்ற தொகுதியில் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, கணிக்கவே முடியல. அந்த மாதிரி அந்த ஏடிஎம்கே அட்டளைக்காக இன்னைக்கு அந்த கூட்டம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி பார்க்குற போது அந்த இடத்துல ஒரு 4 முனை போட்டியாக கடுமையாக இருக்கும். சீமான் கொஞ்சம் ஓட்டு பிரிச்சாலும் அதுக்கடுத்து 3 முனை போட்டி கடுமையாக இருக்கும். அப்படி பார்க்குற போது செங்கோட்டையனுடைய தனிப்பட்ட செல்வாக்கால் கூட்டணி கட்டமைப்புகள் ஒழுங்காக அமைத்தால் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் தற்போதைய சூழ்நிலை பொறுத்த கடும் போட்டியாக இருக்கும். சரி, ஓகே. அப்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தேர்தலாக இருக்க போது மு.க. ஸ்டாலின் முதல்வர் ஆவார், எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருவார். நீங்கள் சொன்னதுபடி சிவகங்கையில் வந்து நம்ம சீமான் அண்ணன் வந்து போட்டிட்டார்னா அவரும் ஜெயிக்க போகிறார். விஜய் வந்து தன்னுடைய அந்த திரைப்பிரபலத்தை வச்சு ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களில் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் இருக்கு. அதாவது இது பின்னாய்க்கும் இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ அடுத்த கொஞ்சம் அதான் அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு சூழல்கள் மாறலாம். குறிப்பாக என்ன கலைஞர் ஜெயலலிதா இருந்தபோது அரசியல் இப்படி போகுதுன்னு கணிச்சிடலாம். இப்போ சூழல் வந்து கணிக்க முடியல. ஏன்னா யார் எப்போ பல்ட்டடிப்பாங்க, எப்பப்போ ஒரு நிலையான்னு தெரிய மாட்டேங்குது, புரிதல் இல்லை. நான் ரொம்ப சவாலாக இருக்கு. ஏன்னா தலைவர்கள் பேசுவதற்கும் செயலுக்கும் சம்மதம் இருக்கு. ஸோ அவங்க ஒன்று வச்சிருக்காங்க, வெளியே ஒன்று இது பண்றாங்க. அப்புறம் வெளியே இருக்கிற விஷயம் வெளியே வந்தால் தான் ஒரு கிளியாரிட்டியான ஒரு பிக்சர் கிடைக்கும். ஆகவே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு கிளியாரிட்டியான ஒரு கூட்டணி கட்டமைப்புகள் இவர்கள் இவரோட போறாங்கன்ற விஷயம் ஊர்ஜிதமாகாமல் இருக்கிற போது மிகப்பெரிய சவாலாகத்தான் இப்போ இருக்கிற ஆய்வு அடிப்படையில் பார்க்கலாம். ஓகே, இந்த சர்வே முடிவுகள் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் சீமான் கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு என்ன மெசேஜ் கொடுக்குது?
கடும் போட்டியான தேர்தலாக இருக்கும். அலட்சியமாக இருக்கப்பட வேண்டாம். அதாவது யதார்த்தமாக களத்தில் வந்து நம்ம ஜெயிச்சலாம் எதிர்ப்பதை விட கடுமையான போட்டிகளை எதிர்கொள்வதற்கு தயாராகிக் கொள்ள வேண்டும் கட்சிகள்னு சொல்ல வரேன். ஏன்னா எல்லாருக்கும் திமுகவுக்கு பெரும் சவால் இருக்கு. ஏன்னா திமுகவுடைய குடும்ப அரசியல் பெரும் பாதிப்பு இருக்கு. அதுக்கடுத்து அந்த கட்சியுடைய செயல்பாடுகள், அமைச்சர்கள், சட்டமன்றங்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து மக்கள் மத்தியில் வந்து 2 கட்சியும் வெறுப்பு இருக்கு. ஸோ 2 ஜெயலலிதா கலைஞர் மறைவு பிறகு ஒரு வெற்றிடம் இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களும் மக்களை கவர்கின்ற தலைவர் அல்ல, எடப்பாடியும் மக்களை கவர்கின்ற தலைவர் அல்ல, மக்களை கவர்கின்ற தலைவராக அண்ணாமலை, விஜய், சீமான் உருவெடுத்திருக்காங்க. இது மிகப்பெரிய சவாலான தேர்தலாக அமைய வாய்ப்பு இருக்குது. எது சாதாரண போட்டியாக அல்ல, மிக கடுமையான போட்டியாக அமைவதற்கு தற்போதைய சூழ்நிலை வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி கட்டமைப்பு எப்படி மாறுகிறதோ அதன் அடிப்படையில் சவால்கள் எப்படி வரும்ன்றது அடுத்த கட்ட ஆய்வில் தெரிய வருவதா பார்க்கலாம். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய அடுத்த கட்ட அந்த ஆய்வு முடிவுகள் வந்து வர மாதம் வெளியிட வாய்ப்பு இருக்கு. வரும் மாதம் 20-25 வாக்கில் அடுத்த ஆய்வு. இன்னைக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கீங்க. திமுக காரங்களாம் இப்பயே கொண்டாட ஆரம்பிச்சிருப்பாங்க. மெயின் ஸ்ட்ரீம்ல இதை பத்தி தான் அடுத்து முதல்வராக ஸ்டாலின் வர போறார் அப்படிங்கிறதா வந்துச்சா இல்லையா? திமுக கூட்டணி இத்தனை வந்துச்சா இல்லையா? அதுக்கு முன்னே சாதாரணமா சொல்ல வந்துச்சா இல்லையா? அது மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஆனா அதிருப்தி இருக்கிறது, கடுமையான அதிருப்தி இருக்கு. ஓகே, நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி என் தமிழ் தாய்வர்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.